முன்னை வினயகலம் ஊங்கில் குடியமுதன் பொன்னங்கழக்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாகத் தேத்தினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரம் பேரின்பமெல்லாம் பரிதின்றி நன்னினர்பால் செயந்தரம் கீர்த்தி ராமானுஜமுனி தாரினமேல் உயர்ந்த குணத்தை திருவரங்கத் தமிழங்கும் அன்பால் இயன்பும் கலித்துறை அந்தாதி ஓதை செறிஞ்சமே இனியன்புரை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த 108 சாவித்திரி என்னும் நெற்பொருளை கனிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லின் தொகை கொண்டு உனதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தம் நாமமெல்லாம் எந்தன் நாவனுள்ளே அல்லம் பகலம் அமரம்படிகள் அரிசமயம் வெல்லம் பரம ராமானுஜா விதியன் விண்ணப்பமே ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை என்னையின்றவமே போக்கி புறத்திட்டதன் பொருளா முன்பு புண்ணியர்தம் வாக்கில் பிரியா ராமானுஜான் என் அருளின் வண்ணம் நோக்கில் தெரிவறிதால் உரையாய் இந்த நுண்பொருளே. ராமானுஜ நூற்றந்தாதிலே இந்த பாசுரமானது 38வது பாசுரம். 108 பாசுரங்களோடு கூடியது ராமானுஜ நூற்றந்தாதி. திருவரங்கத் தமுதாங்கிற பெரியவர் அனுகிரகித்தார். ஆச்சரியமான பிரபந்தம், சரம பிரபந்தம்னு சொல்லலாம். அத்தனை வைபவம் இதற்கு. ஆச்சாரிய வைபவத்தை பரிபூர்ணமாக சொல்லப்பட்டுள்ளது இந்த கிரந்தத்திலே. ஆச்சாரிய என்ற யாரு? உத்தாலக ஆச்சாரிய என்று சொல்லப்படுகிற சுவாமி ராமானுஜன். அவருடைய வைபவம் என்ன, அவர் பண்ணின கைங்கரியங்கள் என்ன, அவருக்கும் ஆழ்வார்க்கும் இருக்கக்கூடிய சம்பந்தங்கள் என்ன, அவருக்கும் ஆச்சாரியாருக்கு இருக்கக்கூடிய சம்பந்தங்கள் என்ன, மேற்கொண்டு அவரால் நாம் எப்படி முக்தி பெறுகிறோம், இது இத்தனையும் இந்த ராமானுஜன் திருவரங்க தமுதாங்கிற பெரியவர் தெரிவிக்கிறார். அதுல நம்ம 38ஆம் பாசுரம். ஆனால் கடந்த காலட்சத்திலே 37வது பாசுரத்திலே படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெல்லம் குடிகொண்ட கோயில் ராமானுஜம் குணம் கூறும் அன்பர் கடிகொண்ட மாமலத்தால் கலந்துள்ளம் கரியும் நல்லூர் அடிகண்டு கொண்டு கந்து என்னையும் ஆளவர் காக்கினேன் பார்த்தோம். அதுல ராமாயணம் என்னும் பக்தி வெல்லும், உலக புகழ் பெற்ற ராமாயணம். அந்த ராமாயணம் சுவாமி எம்பெருமானுடைய திருவுள்ளத்திலே அந்த ராமாயணத்தை குடிவைத்தார். ராமாயண பக்தியை தன்னுடைய திருவுள்ளத்துல கொண்டார், அனுபவிக்கிறார். ராமாயணம் என்னும் பக்தி வெல்லம் எதனால் ஏற்பட்டதுனால் வால்மீகி பகவானுடைய திருவாக்கு புறப்பட்டபடியாலே அது பக்தி வெல்லமா போயிட்டு. அப்ப ராமாயணம் என்னும் பக்தி ராமாயணமா ராமாயணம் அதோடைய நிலை பக்தி வெல்லமானா ராமாயணம் இருந்தா தானே பக்தி வெல்லம் கிடைக்கும். அப்படிப்பட்ட பக்தி வெல்லம், அந்த பக்தி வெல்லம் என்ன ஆயிடுச்சு, அப்படி அவருடைய திருவாக்கிலே ஸ்லோக ரூபமா வந்தது. ஸ்லோக ரூபமா வந்ததுனோ வந்தபடியால் அதுக்கு இத்தனை வைபவம். அப்ப பக்தி வெல்லம். இது போல ராம பக்தி தான் பிரதானம் என்று தெரிவித்தார் ஆஞ்சநேயர். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர கர்த்த கிருதாஸ்த காஞ்சனம் பாஷ்யவாரி பரிபூர்ணலோச்சனம் மாரிஜம் நமத ராட்சசாந்தகம்னு தெரிவிப்பார்கள். அப்ப எங்கெங்கெல்லாம் ராம சரிதமோ அங்கெல்லாம் நிறைய ஆஞ்சநேயர் சுவாமி, ஆஞ்சநேய சுவாமி அங்க ஏற்றுக்காரணும். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர். அப்ப ஆஞ்சநேயருடைய நிலை என்னவோ அந்த நிலைதான் சுவாமி ராமானுஜருக்கு. என்னன்னா ஆஞ்சநேயருக்கு என்ன சுவாமி நிலை, ராமனை தவிர மற்றொன்று அறியார் அப்படின்னு இருக்காரியா. அந்த ஸ்ரீராமாயணத்தை தன்னுடைய திருவுள்ளத்தை பூர்ணமா கொண்டார் ஆஞ்சநேயர். அதே போல சுவாமியும் அந்த ராமாயணம் பக்தி வெல்லம் குடிகொண்டார். குடிகொண்ட கோயில் ராமாயணம் நோக்குவோம். அப்ப நமக்கு பக்தியை தோற்றுவிக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு நிலை என்னன்னா அது வால்மீகி ராமாயணம். அந்த வால்மீகி ராமாயணம் வந்துட்டு சரி சுவாமி, அந்த வால்மீகி ராமாயணத்தை தான் 1 வருஷ காலம் சுவாமி ராமானுஜர் பெரிய நமக்கு அந்த காலட்சேபம் கேட்டாருன்னு நம்ம கடந்த காலட்சேபத்தை பார்த்தோம். அதற்கு மேலே இதெல்லாம் எப்படி சுவாமி வந்தது, இவருக்கு ராமன் மேல எந்த பக்தி இருந்ததுன்னா திரேதாயுகத்துல என்ன அனுபவித்தாரோ அந்த அனுபவம் தான் இப்போது பீரிட்டு கொண்டு வந்தது. திரேதாயுகத்தில்
முதல்ல கிருத்தயுகத்தில் ஆதிசேஷன், திரேதாயுகத்தில் அதே ஆதிசேஷனை லக்ஷ்மணமுனியாக அவதாரம் பண்ணார். அனைத்து கைங்கரியும் செய்தார். அதற்கு மேல பலராமனாக அவதாரம் பண்ணார் துவாபர யுகத்திலே. மேற்கொண்டு கலியுகத்துல ராமானுஜராக அவதாரம் பண்ணார். அப்ப ராமானுஜரா அவதாரம் பண்ணும்போது திரேதாயுகத்தில் தான் பட்டபாடு, தான் பண்ண கைங்கரியம் அனைத்தும் இவருக்கு இருக்கிறபடியாலே அதனாலேயே இவருக்கு ராவணத்தில் அத்தனை தூரம் காதல், அவா, பக்தி, வேட்கை அப்படி இருந்து சொன்னோம். அப்படிப்பட்ட கைங்கரியம் அவர் எப்படி லக்ஷ்மணன் கைங்கரியம் பண்ணாரோ, எல்லா தேசத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா நிலையிலுமே கைங்கரியம் பண்ணாரோ, அதே போல இங்கேயும் கைங்கரியம் பண்ணார். அப்ப ராமானுஜனம் என்னன்னா, லக்ஷ்மணுக்கு இருந்த சகல கைங்கரியம் கைங்கரிய சாம்ராஜ்யம்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட கைங்கரிய சாம்ராஜ்யம் இவரும் பண்ணார். ஆனா ராமனிடத்துல அத்தனை ஆதரவு சுவாமி ராமானுஜர் உண்டு. இதுக்கு எது ஒண்ணு ஒரு சாட்சினா, முதலியாண்டானே ஒரு சாட்சி. முதலியாண்டான விஷயம்னா, சுவாமி எல்லாருக்கும் திருவாவழி பாராயணம் பண்ணிட்டு இருக்காரு. தாராயணம் பண்ணிட்டு இருக்கச்சு தாசரிதின்னு பேரு முதலியாண்டான். முதலியாண்டான்றது சுவாமி ராமாவுடைய சகோதரனுடைய பிள்ளை, அவர்தான் முதலியாண்டான். அந்த முதலியான் தாசரதின்னு பேரு. தாசரதின்னா தசரதனுக்கு ஆண்மகன் தாசரதி, தசரதுக்கு ஆண்மகன் தாசரதின்னு பேரு. அதுதான் முதலியாண்டான். அப்ப திருவாய்மொழியை கானம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பாசனங்களை கேட்கிறார். கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ முற்பா முதலா புல்லுரம்பாது ஒன்றின்றேன்னு அந்த கானம் பண்ணும் போது இந்த பாசனத்துல முதலியாண்டான் கேட்கிறார். கேட்டவன மூர்ச்சி அடைந்து கீழே விட்டுறார். மூர்ச்சி அடைந்து கீழ் வந்தார். அப்ப ராமானுஜர் சாதிப்பாராம், ஒண்ணுமில்ல, வேதமானது ஸ்ரீமத் ராமாயணமாக அவதரித்தது. அந்த ஸ்ரீமத் ராமாயணமே திருவாய்மொழியாக அவதரித்ததுன்னு சொல்வார்கள். அடிக்கடி பாக்குறோம், திருவாய்மொழி வேறல்ல, ஸ்ரீராமாயணம் வேறன்னு இருக்கணும் அவதரித்தனான். அப்ப வேதவேத்தியன்தான் ராமனாக அவதாரம் பண்ணான். அந்த ராமன் இப்பொழுது தாசரதியாக அவதரித்தானோ என்கிற சந்தேகம் ராமானுஜர் இருக்கான். முதலியாண்டானுக்கு ராமன் தான் முதலியாண்டானாக அவதரித்தாரோ அந்த சந்தேகமா. ஏன் சுவாமி அந்த சந்தேகம் வந்துன்னா, அவ்வளவு தூரம் மூர்ச்சை இருந்து கேள்வி வந்துட்டாரணும் இந்த பாசனம் சொன்ன உடனே. அப்ப ராமனத்தான் இருக்கணும் அப்படின்னு அந்த முதலியாண்டான அத்தனை தூரம் பார்த்து சொல்லுவாராம். அவர் உள்ளத்துல அத்தனை ஆனந்தம். ஓ, முதலியாண்டான பெற்றோமே அத்தனை ஆனந்தம். அந்த ஆனந்தம் என்ன, அன்னைக்கு தாசரதிக்கும் தாசரதிக்கும் சம்பந்தம் ஏற்பட்டது. தாசரதினா தசரதனுடைய புத்திரனுக்கு தாசரதின்னு பேரு. ஆனா இப்ப இளையாழ்வார் என்று சொல்லக்கூடிய சுவாமி ராமானுஜர் அவர் இளைய பெருமாளாக திரேதாயுகத்தில் இருந்தார் இல்லையா, அவருக்கும் தாசரதிதான் தான் பேரு. அதே போல ராமனுக்கும் தாசரதி தான் பேரு. அப்ப தாசரதிக்கு ஒரு தாசரதி சம்பந்தம் ஏற்பட்டது இல்லையா. அப்பன்னா ராமனும் தாசரதி, லக்ஷ்மணனும் தாசரதி, அந்த ரெண்டு பேருமே தசரதனுக்கு குமாரர் தானே. அந்த லக்ஷ்மணனுக்கு ராமனிடத்துல ஆசை. எதனால? தம்பியானபடியால ஆசை. ஆனால் இன்னைக்கு முதலியாண்டானிடத்தில் ராமானுஜருக்கு ஆசை. எதனால சுவாமி? லக்ஷ்மணனுக்கு ராமனிடத்துல ஆசை அப்படின்னு பார்த்தோம். எதனால? லக்ஷ்மணன் தம்பியானபடியால, ராமன் அண்ணனானபடியாக. அதே போல இங்க முதலியாண்டானிடத்திலே, முதலியாண்டன் தாசரதி, அந்த தாசரிடத்திலே ஆச்சரியமா சுவாமி ராமானுஜருக்கு ஆசை. என்ன சுவாமி, அங்க அண்ணா தம்பி உறவால ஆசை ஏற்பட்டது, இங்க என்ன உண்டுன்னா, இங்க அண்ணா தம்பி உள்ள ஆச்சாரியன் சிஷ்யன் கொஞ்சம் கிரமம் மாறி இருக்கு. அங்கேயும் கிரமம் மாறல, அங்க சரியாத்தான் இருந்தது, இங்க கிரமம் மாறி இருக்கு. கிரமம் மாறினபடியாலே இது மாறிடுச்சு. இந்த மாதிரி கிரமம் மாறி இந்த மாதிரி உறவு முறை வருமானா, திரேதாயுகத்தில் இருக்கக்கூடிய கிரமம் துவாபர யுகத்துல மாறிடுச்சு. திரேதாயுகத்தில் ஆதிசேஷனாக அவதாரம் பண்ணார் லக்ஷ்மணன், ராமனுக்கு தம்பியாக அவதாரம் பண்ணார். அதே துவாபர யுகத்திலே அதே ஆதிசேஷன் பலராமன் அவதாரம் பண்ணார், அவர் கண்ணனுக்கு அண்ணனாக அவதாரம் பண்ணார். எப்ப அங்க மாறித்தோ அதே போல கலியுகத்தில் மாறித்தானே ஆகணும். அதனால இங்கே ராமனான தாசரதி சிஷ்யனாயிட்டார். அதே போல இளைய பெருமாள் என்று சொல்லக்கூடிய ராமானுஜர், லக்ஷ்மணனான ராமானுஜர் என்ன ஆயிட்டார்? ஆச்சாரியன் ஆயிட்டார். இந்த ஆச்சாரிய சிஷ்யபாவத்திலேயே என்ன ஏற்கனவே மாறிடுத்து எங்க துவாபர யுகத்துல. அதனால இங்கே அதே மாதிரி ஆயிடுத்து தெரிவித்தார். ஆக தமையனோ தம்பியோ
எந்த சம்பந்தம் ஆச்சாரியனும் சிஷ்யனும் சம்பந்தம் முக்கியம். அந்த சம்பந்தம் எப்படி கைங்கரியம் பண்ணுவது முக்கியம் கிடையாது, சம்பந்தம் முக்கியம் இல்லையா? அந்த சம்பந்தத்தை தான் இங்க தெரிவிக்கிறார். ஆஹா, எப்படிப்பட்ட ஆச்சரியமான சம்பந்தம்! ஏன்னா தாசரதி என்று சொல்லக்கூடிய முதலியாண்டானுக்கும் இவரே தெரிவிக்கிறார். சுவாமியே தான் இது எடுத்துக்கிறார், ஆசிரம ஸ்வீகாரம். ஆசிரம ஸ்வீகாரம்னா சந்நியாச ஆசிரம ஸ்வீகாரம் எடுக்கின்றச்சே அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு, அனைத்தும் உடைய சந்நியஸ்தம் பதா, சந்நியஸ்தம் பதா, அனைத்தும் வெற்போம் அனைத்தும் விட்டோம்னு சொல்றாரு. எங்களுடைய முதலியாண்டானை தவிர என்ன, முதலியாண்டானை தவிர அனைத்தும் விட்டோன்றாரு. என்ன சுவாமி அவர்னா ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவர்னா அத்தனை கைங்கரியம் பண்ணிடுறார். இன்னைக்கு திருவரங்கத்துல இவ்வளவு தூரம் 10 கொத்து பரிவாரங்கள் அந்த முதலியாண்டாருடைய வம்சத்தால் தான் இப்பயும் பாத்துக்கிறார். அத்தனை கைங்கரியம் பண்ணார் இல்லையா முதலியாண்டார் வம்சத்தான். அவதான் இன்னைக்கு பூர்ணமா இருக்கா. இது சொன்ன வந்தன அப்படிப்பட்ட கைங்கரியம் பண்ணார். அதைத்தான் கண்ணனை கீதையில சொல்றார். என்ன சொல்றாருன்னா, யோ யதாமாம் பிரபத்தியந்தே தாம் சதைவ பிரஜாம் ஜகம் மம வர்த்தானுவர்த்தந்தே வர்த்த மனுஷ்யாம் பார்த்த சர்வசகா, மனுஷ்யாம் பார்த்த சர்வசகா. நாம் எப்படி நடந்துகிறோமோ, எப்படி பார்க்கிறோமோ, எப்படி பேசுகிறோமோ அர்ஜுனா, அதை போல என்னுடைய அடியார்கள் இருக்கிறார். நான் எப்படி இருக்கேன் அதுக்கு தகுந்த என்னுடைய அடியார்கள் இருக்கிறா. அடியார்கள் இருக்கன்னு இருக்கும், நான் என்ன பண்றேனோ அது பிரகாரம் இருப்பான். அதான் முக்கியம். இதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். அது இது உது என்னலாவனவல்ல என்ன உன் செய்கை நெய்விக்கும் முதுவைய முதல்வான் தெரிவிக்கிறார். ஏன் அதாவது சர்வசகான், இந்த இந்த யோ யோ ஏ யதாமா பிரபத்தியந்தே தாம் செய்த பிரஜாம் ஜகம் மம வர்த்தானுவர்த்தந்தே மனுஷ்யாம் பார்த்த சர்வசகா இல்லையா. இதுக்கு இந்த கீதா ஸ்லோகத்துக்கு சுவாமி வேதாந்த தேசிகர் ஆச்சரியமா தாற்பயத்தை தெரிவிக்கிறார். சர்வசகா, சர்வசகான்னா என்னது? எல்லாம் சேர்ந்திருக்கு. எல்லாம் சேர்ந்திருக்குன்னா என்னக்கும், பரத்துவம் என்ன, வியூகம் என்ன, விபவம் என்ன, அந்தர்யாமித்துவம் என்ன, அர்ச்சை என்ன முதலியவைகள் எல்லாம் சேர்ந்ததுன்னா சர்வசகான்றார். அப்ப எல்லா பிரகாரத்தாலும் என்னை அனுபவிக்கிறார்கள் கண்ணன் சொல்றார். சர்வசகா என்னுடைய பக்தர்கள் இந்த நிலை இந்த நிலைன்னு கிடையாது, எல்லா பிரகாரம் பரத்துவமா இருந்து அனுபவிக்கிறா, வியூகமா இருந்து அனுபவிக்கிறா, விபவமா இருந்து அனுபவிக்கிறா, அர்ச்சையா இருந்து அனுபவிக்கிறா, அந்தர்யாமிகா யோகிகள் அனுபவிக்கிறார்களோ அந்தர்யாமையா இருக்கிறார். இதைத்தான் சர்வசகான்னு சொன்னான்னு தெரிவிக்கிறார். இது முதல் வியாக்கியானம். அடுத்து சர்வசகான்னா என்ன தெரிவிக்கிறார்? ஒவ்வொருத்தருக்குள்ளையும் பரத்வம், ஒவ்வொருத்தருக்குள்ளையும் பரத்வம். அப்படின்னா பரத்வம்னா நித்தியசூரிகள் தானே. அப்ப நித்தியசூரிகள்னா அங்க எப்படி இருப்பா? நித்தியசூரிகள் என்ன, ஸ்ரீதேவி என்ன, பூதேவி என்ன, நீலாதேவி என்ன, நாச்சிமார்கள் என்ன, பரிகரங்கள் என்ன, அத்தனை பேரோடு சேர்ந்து இருக்கா இல்லையா, அதுக்கு சர்வசகா. அப்ப அவரோடும் சேர்ந்து என்ன சேவிக்கிறா, அதுக்கும் சர்வசகா. ஆஹ் எல்லா படிகளாலும் பரத்துவம் என்ன, வியூபம் என்ன, விபவம் என்ன எனக்கு என்று உள்ளுக்குள்ள அதுக்குள்ளேயே பரத்துவத்துக்குள்ளேயே நிறைய இருக்கு, வியூகத்துக்குள்ளேயே நிறைய இருக்கு, விபவத்துக்குள்ளேயே நிறைய இருக்கு இல்லையா. அந்த உள்ளுக்குள்ள எல்லாம் நினைக்கிறாங்க. அதுதான் பரத்துக்கள் என்ன சொன்னீங்க, பரத்துக்கள் பரத்துவமே பெரிய பிரபுன்னு சொன்னீங்க. எத்தனையோ பிரபு, அந்த பிரபு இருக்கக்கூடிய பரத்துவம். அதுக்கு மேல விபவம், விபவத்துக்குள்ள என்ன சொல்லுவாங்க, 1 2 எத்தனை விபவம். அது வியூகம், வியூகத்துக்குள்ள எத்தனையோ வியூகங்கள் உண்டு. விபுனா எங்கும் பறந்திருக்கான். பரத்துவத்துக்குள்ளே விபு, வியூகத்துக்குள்ளே விபு, விபவத்துக்குள்ளே விபு. அது மட்டும் இல்ல, இந்த வியூகம் வாசுதேவ என்ன, சங்கர்ஷன் என்ன, பிரத்யும்ன என்ன, அனிருத்தர் என்ன, இந்த மாதிரி நிறைய நிலைகள் இருக்கணும். இந்த நிலைகள்லாம் சர்வசகான்னு பேர், சர்வசகா. அப்ப விபவத்துக்குள்ள என்ன சுவாமி அவதாரங்கள், ராமன் என்ன, கண்ணன் என்ன, என்னென்ன அவதாரங்கள், நீனோடு ஆழை கேரல் அரிபொருளாய் முன்னிமி ராமனாய் தானாய் பின்னிமி ராமாய் தாமோதரனாய் கட்சியமானான் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப அத்தனை அவதாரங்கள், அந்த அவதாரங்கள் அதுவும் சர்வசகான்னு. அந்த அதிக அர்ச்சைகள் ஒன்னா சுவாமி எத்தனையோ இருக்கு, 1 2 என்னென்ன திவிதேசங்கள், அபிமான ஸ்தலங்கள் 108 மங்களாசாசனம் தெரிவிக்க திவிதேசங்கள், அது அத்தனையும் சர்வசகா. அது மட்டும் அதுல ஒவ்வொன்றுகளும் ஒவ்வொரு உட்பிரிவுகள் வேற இருக்கு. ஒவ்வொன்றுகளும் ஒவ்வொரு உட்பிரிவுகள் எல்லாம் போட்டி அனுபவிக்கிறா இல்லையா.
அதுவும் சர்வசகா. இது முதல் வியாக்கியானம். அடுத்து இரண்டாவது வியாக்கியானம் பண்ணார். அடுத்து மூணாவது வியாக்கியானம், ஒவ்வொன்றுத்துக்குள்ள என்னென்ன அலங்காரம், என்னென்ன உற்சவங்கள், என்னென்ன நிலைகள். இப்ப அர்ச்சைன்னு எடுத்துட்டா ஒவ்வொரு திருக்கோலம் தாக்கத்தையும் இந்த திருக்கோள் நல்லா இருக்கு, அந்த திருக்கோள் நல்லா இருக்குன்னா, உற்சவங்கள் பார்த்தா ஒரு உற்சவம்னா பவித்ரோத்சவம் என்ன, அதே தெப்போத்சவம் என்ன, பிரம்மோத்சவம் என்ன, என்னென்ன பூச்சாத்து உற்சவம் என்ன, என்னென்ன உற்சவங்கள் அந்தந்த உற்சவங்கள் விடாம அனுபவிக்கிறாங்க. அப்ப வருஷோத்சவம், மாசோத்சவம், பட்டோத்சவம், பிரம்மோத்சவம் எல்லாத்தையும் இருக்கிற நித்தியோத்சவம் அதெல்லாம் இருக்கு. இது இத்தியானம் ஒவ்வொரு. அது மட்டும் இல்ல, பிரம்மோத்சவம் இடத்துல எத்தனை வாகனங்கள், சேஷ வாகனம் என்ன, குதிரை வாகனம் என்ன, தொட வாகனம் என்ன, அதே பல்லக்கு என்ன, என்னென்ன உண்டு அதத்தினே அனுபவிக்கிறா இல்லையா. அப்ப ஒவ்வொரு ஆனா வாகனங்கள் ஒவ்வொரு திவிதேசத்துக்கு மாறும். வாகனம் இந்த நாள் இந்த திவிதேசம், இந்த நாள் இந்த திவிதேசம் கிடையாது. சில திவிதேசம் 3ஆம் நாள், சில திவிதேசம் 4ஆம் நாள், சில திவிதேசம் 5ஆம் நாள். அந்தந்த வாகனங்கள் மாறுவதற்குன்னா வாய்ப்பு இல்லையா. அதையும் சொல்றாரு. பல படிகளால் அனுபவிக்கிறா இல்லையா. அதத்தான் சர்வசகா. சர்வசகா சர்வசகா. உற்சவனாலே சில திவிதேசம் திருவரங்கத்துல 4 உற்சவங்கள், தை மாசி பங்குனி சித்தை 4 உற்சவங்கள். மன்னார்குடி ராஜகோபாலன் 18 நாள் உற்சவங்கள். ஒவ்வொன்னா அந்தந்த 18 நாள், அந்த 18 நாள் உற்சவத்துல எத்தனை திருக்கோலங்கள், அந்தந்த திருக்கோலங்கள் இருக்கு இல்லையா. பல்லக்கிளை ஏறுறது, அதற்கு வேண்டி திருவாபரணங்கள் என்னென்ன திருவாபரணங்களோ அந்தந்த திருவாபரணம் சாத்துது, புஷ்பங்களே மாறி 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 அவங்க சாத்திக் கொள்வது, இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் சர்வசகா. அப்ப எல்லாவற்றையும் சேர்ந்து அனுபவிக்கிறானோ, அந்த படிகளால் அனுபவிக்கிறானோ. சரி சுவாமி, மரத்துவம் வியூகம் விபவம் இதெல்லாம் சர்வசகா. உற்சவங்கள் அதே போல திருவாபரணங்கள் சர்வசகா. அதற்குள் பிரிவுகள் நிறைய இருக்கு. உற்சவங்களுக்குள்ள பிரிவு நிறைய இருக்கு, அதே போல திருவாபரணம் உள்ள பிரிவு நிறைய இருக்கு, பரத்துவத்துக்குள்ள பிரிவு நிறைய இருக்கு, வியூகத்துக்குள்ள பிரிவு நிறைய இருக்கு, விபவத்துக்குள்ள பிரிவு நிறைய இருக்கு. இதனையும் நிறைய இருக்கணும், அனுபவிக்கணும். ஆமா, எதுக்காக இதை சொல்றேன்னா, எந்த உறவுக்காரனும் பகவான் அனுபவிக்கலாம். அதுக்காகதான் இப்ப எழுத்த எதுக்கு எடுத்துனா, சர்வசகான்னா இந்த நிலையில இருக்கிறவன் தான் அனுபவிக்க முடியும். இந்த நிலை நடவாத செயல். எல்லாத்துக்கும் எந்த நிலையிலும் பகவான் அனுபவிக்க முடியாது. ஏன்னா உலகத்துல மனைவியாத்தான் இருப்பா. அவ தாயாக முடியும்னா தாயாக முடியாது. மனைவியா இருப்ப தாயாக முடியாது. தாய் மனைவியாக ஆக முடியாது. அதே போல தாயா தான் இருக்கா. அதே போல தந்தையா தான் இருப்பத தந்தை பிள்ளையா ஆக முடியுமானா பிள்ளையா ஆக முடியாது. ஆனா பகவான் எல்லா படிகளாலும் அனுபவிக்கிறான் இல்லையா. எல்லா படிகளாலும் ஒண்ணு மட்டும் இல்ல, ஒரு நாயகனா இருக்கிறான், மேற்கொண்டு தனக்கு ஆச்சாரியனா இருக்கார், மேற்கொண்டு தனக்கு சுவாமியா இருக்காரு. என்னென்ன நவவித சம்பந்தம் பிரலோகாச்சார தெரிவிக்கணும். பர்த்தா ஜேஷி என்னென்ன உண்டு அத்தனை அனுபவிக்கிறார் இல்லையா. அதே போல நாயகனா இருக்கிறார் சுவாமி. ஆழ்வார்கள் அனுபவமே நாயகனா இருக்கார். பெரியாழ்வாரை தவிர ஏனைய ஆழ்வார்களும் அவரை நாயகனா வைத்துக் கொண்டு அனுபவிக்கிறார்கள். அதே பிள்ளையோடு ஒரு குழந்தை சுவாமி, பெருமாளுடைய குழந்தை, பகவானுடைய குழந்தை எங்க நிலையோடு பரிவோடு அனுபவிக்கிறார் யாரு? பெரியாழ்வார். பிள்ளைத்தமிழ்னு பேர் அவருக்கு. அப்படிப்பட்ட பிள்ளைத்தமிழை பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். அதே ஆண்டாள் நாயகனாக வைத்துக் கொண்டு பகவானை அனுபவிக்கிறார். அதே சரி சுவாமி சாரதியா அர்ஜுனன் பண்ணானே, பார்த்த சாரதியா இன்னைக்கும் சேவை சாய்க்கிறாரு திருவல்லிக்கேணியில. அப்ப பார்த்த சாரதியாக அர்ஜுனன் அனுபவம். அதே ஒரு தூதனா போறான்னா துரியோதனாதிகளுக்கு தர்மபுத்திராதிகளுக்கு என்னாச்சு? தூதனா போனோம். சரி சுவாமி விரோதியா இருப்பாரு, துரியோதனாளுக்கு விரோதி பாருங்க. அதுதான் சர்வசகான்னு பேரு. எல்லா நிலைகளும் பகவான் எடுத்துப்பார். அந்த நிலை வேற யாருக்குமே வராது. வருமானம் வராது. ஒருத்தர் மனைவி போயிட்டார், நான் உனக்கு மனைவியா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருத்திக்கு பர்த்தா போயிட்டா, நான் உனக்கு பர்த்தாவா இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா பகவான் ரெண்டுமே சொல்லணும். இரண்டுமே சொல்லணும். எல்லா உறவாகவும் பகவான் இருக்கான் இல்லையா. அதனாலதான் சர்வசகான. அப்ப எல்லாரும் பகவான் அனுபவிக்கலாம் இந்த நிலை. அப்ப எந்த படிகளாலும் எப்படியும் பிறந்து அமைக்கலாம். அப்ப எந்த படிகளால்னா நாம நம்மனோடு சம்பந்தத்தை கொள்ள என்பதை தாத்பரிய சந்திரிகளை தான் சுவாமி வேதாந்தேசிகத்தில். அதான் சர்வசகான பேரு. அதை திருவுள்ளத்தில் கொண்டுதான் சுவாமி ராமானுஜர்
நாம் தாசரதி சம்பந்தத்தை எப்படி பெற்றால் என்ன அதான் தெரிவிக்கிறார். தாசரதி சம்பந்தன தன்னுடைய சகோதரியின் பிள்ளை, ஆனா சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தம் எப்படி இருந்தா என்ன, எனக்கு சம்பந்தம் தான் முக்கியமே தவிர இது இங்க புறத்தாழ்வார் தெரிவிக்கிறாரு. புறத்தாழ்வாவுடைய சம்பந்திகளுக்கு மோட்சம் உண்டு தேவைப்பா சொல்லிட்டார். உடனே எம்பெருமானார் திருவரங்கத்துல மடத்துல இருந்து வெளில வந்து உத்திரியத்து மேலத்துக்கு போட்டு கூத்தாடுறாரு, எனக்கு மோட்சம் உண்டு, எனக்கு மோட்சம் உண்டு. என்ன உமக்கு மோட்சம் இல்லைன்னு யார் சொன்னா அப்படின்னு சிஷ்யாலாம் கேட்டுச்சு. அப்படி இல்லை, இப்ப எனக்கு மோட்சம் உண்டுன்னு உறுதியா எடுத்துட்ட. எப்படி சொல்றேன் உறுதியா எடுத்துன்னா, என்னன்னா எனக்கு கூறத்தாழ்வார் சம்பந்தம் இருக்கு, கூறத்தாழ்வாருக்கு மோட்சம் கொடுக்குறான்னு தேவைப்பா சொல்லிட்டாராம். அதனால கூறத்தாழ்வார் சம்பந்தம் எனக்கு இருக்கிறபடியால எனக்கு மோட்சம்னு சொன்னார். உடனே சிஷ்யாலாம் கேட்டா, சுவாமி கூறத்தாழ்வா சிஷ்யன், நீர் ஆச்சாரியன், நீர் ஆச்சாரனா இருக்கபடியே உம்முடைய சம்பந்தத்தால கூறத்தாழ்வாருக்கு மோட்சம் சொல்லலாமே தவிர கூறத்தாழ்வார் சம்பந்தத்தால உமக்கு மோட்சம் சொல்ல முடியுமான்னா, சம்பந்தம் முக்கியம். அது ஆச்சாரம் இருக்கலாம், சிஷ்யன் இருக்கலாம், அந்தந்த சம்பந்தம் இருக்கா அதுதான் முக்கியமே தவிர நீர் அந்த சம்பந்தத்துக்கான ஆச்சாரம் இருக்கதான் முடியும், சிஷ்யனா இருந்தாலும் கிடையாது. அதே போல இங்க தெரிவிக்கிறார், இங்க தாசரதியோடு எனக்கு சம்பந்தம் இருக்கு. தாசரதி யாரு? ராமன். அந்த ராசரதியோடு சம்பந்தம் வேணும். இதான் ராமானுஜ திருவுள்ளத்துல ஓடி இருக்கு இல்லையா, அதுதான் அதனால்தான் பந்த இது வடிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெல்லம் குடிகொண்ட கோயில் ராமானுஜன் குணம் கூறும்னு தெரிவிக்கலையா. அப்ப ஸ்ரீராமாயணத்துக்கும் அதே போல ராமானுஜருக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கு. அப்படிப்பட்ட தொடர்பு தான் நம்ம கடந்த காலட்சேபத்துல பார்த்தோம். இருந்தாலும் அதுல ஒரு சந்தேகம் இன்னும் சில பேருக்கு இருந்துட்டே இருக்கு. ஏன்னா இந்த பாட்டை வாசிக்கிறேன். படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெல்லம் குடிகொண்ட கோயில் ராமானுஜன் குணம் கூறும் அன்பர் கடிகொண்ட மாமலத்தால் கலந்துள்ளம் கடிஞன் நல்லோர் அடிகொண்டு கொண்டு வந்து என்னையும் ஆளவர் காக்கினர் இருக்கிறிய. இது என்னை ஆளாக ஆக்கினார் யாரு? கூறத்தாழ்வார் போன்ற பெரியோர்கள் என்று ஆளாக ஆக்கினார்கள் தெரிவிக்கிறார். சரி, சொல்லி முடிச்சுட்டார். இப்ப இதுல என்ன ஒரு சந்தேகத்தை பார்த்தோம்னா, படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்ன பக்தி வெல்லம் குடிகொண்ட கோயில் ராமானுஜன் குணம் கூறும் அன்பர். அன்பர் என்ற சப்தத்துக்கு யாருன்னு பார்த்தோம்? ஆளவந்தார், நாதமணிகள், நம்மாழ்வார், இவ 3 பேரையும் பார்த்தோம். அன்பர் என்ற சப்தத்துக்கு யார் பார்த்துக்கோம்? ஆளவந்தார், நாதமணிகள், நம்மாழ்வார். ஏன்னா ஏற்கனவே அன்பர் சப்தத்தை கூறத்தாழ்வாருக்கு வைத்தாலும் சரியா அமையல, இடிக்கிறது. அது அன்பர் என்ற சப்தத்தை ராமானுஜருக்கு வைத்தாலும் சரியா அமையல, இடிக்கிறது. அதனால அன்பர் என்ற சப்தத்தை வைத்துக் கொண்டு ஆளவந்தார் என்ன, நாதமணிகள் என்ன, நம்மாழ்வார்னு பார்த்தோம். தானே பார்த்துக்கோம். அதே அன்பர் கடிகொண்ட மாமலத்தால் கலந்துள்ளம் கனியம் நல்லோர், கனியம் நல்லோர் என்ற சப்தத்தாலே கூறத்தாழ்வானை தெரிவித்தார் அப்படின்னு பார்த்தோம். கனியம் நல்லோர் என்ற சப்தத்தை கூறத்தாழ்வானை தெரிவித்தார். அப்பனா ராமானுஜருடைய சம்பந்தம் ராமானுஜ முற்பட்டவர்களோடு ராமானுஜ சம்பந்தம் கிடைக்குமானா பார்த்துக்கோ நம்ம. ஏன்னா சுவாமி ராமானுஜர் நம்மாழ்வார் அவதாரம் பண்ணின உடனே அந்த மதுரகவி ஆழ்வார்க்கு பௌஷதாச்சாரிய விக்கிரகத்தை கொடுத்தாருன்னு பார்த்தோம். பௌஷதாச்சாரிய விக்கிரகத்தை கொடுத்தாருன்னு பார்த்தோம். அப்ப ராமானுஜர் பறப்பதற்கு முன்னாடி ராமானுஜருடைய சம்பந்தம் யாருக்கு உண்டு? நம்மாழ்வார்க்கு உண்டு. அதே ராமானுஜர் பறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சம்பந்தம் யாருக்கு உண்டு? நாதமணிகளுக்கு உண்டு. அந்த நாதமணிக்கு தான் அந்த பௌஷதாச்சாரிய விக்கிரகத்தை சுவாமி எடுத்து கொடுத்தார். அவர் நித்திய திருவாராதனவர் பண்ணிருக்கார். அதனால ராமானுஜர சம்பந்தம் அவருக்கு உண்டு. அதே போல ஆளவந்தார் பண்ண ஆளவந்தாரும் திருவாராதனம் பண்ணார். ஆளவந்தாரும் அதே பௌஷதாச்சார விக்கிரகத்தை திருவாராதனம் பண்றது. அப்ப அந்த 3 பேருக்கும் உண்டு. என்ன சம்பந்தம் உண்டு? யாருக்கு? ராமானுஜ சம்பந்தம். சுவாமி ராமானுஜருக்கு முன்னாடி இருக்கிறார்னா ராமானுஜர் முன்னாடி இருக்கிறவாளுக்கும் ராமானுஜ சம்பந்தத்தால் தான் வாழ்ச்சி. ராமானுஜருக்கு பிற்பட்டவர்களும் ராமானுஜர் சம்பந்தத்தால் தான் வாழ்ச்சி. ஆனா சம்பந்தம் எப்படின்னா திருமுடி சம்பந்தத்தால ராமானுஜர் முற்பட்டவர்கள் வாழ்ச்சி, ராமானுஜருடைய திருமணி சம்பந்தத்தால ராமானுஜருடைய பிற்பட்டவர்கள் வாழ்ச்சின்னு பார்த்தோம். அதுக்கு மேற்கொண்டு கலந்துள்ளம் கனியம் நல்லோர், அந்த நல்லோர் என்று சொல்லுபடியாலே கூறத்தாழ்வார். அந்த கூறத்தாழ்வாருக்கென்ன ஆளாக்கினார். கூறத்தாழ்வார் கொண்டு போய் ராமானுஜ திருவிடைக்கு ஆட்பட்டார் தெரியுமா. கலந்து உள்ளம் கனியும் நல்லோர் அப்படின்னு இதெல்லாம் பண்ணிட்டார். இப்ப இன்னொன்னு என்னன்னா, இப்ப இன்னொரு பெரியவர் ஒருத்தர், இது வியாக்கியானத்துல கிடையாது, ஆனா அப்படின்னு ஆச்சாரியர்கள் இருக்காரு.
இன்னொரு பெரியவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரியவர் இன்னொரு அர்த்தத்தை சொல்றாரு. ஏன்னா இப்ப கலந்துள் அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தால் இருக்கு இல்லையா, அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தால், அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தால் சப்தத்தாலே ஆளவந்தார் என்ன, நாதமணிகள் என்ன, அதே போல நம்மாழ்வார்னு இவ 3 பேரும் நம்ம வச்சோம். இவங்க பூரா வச்சோம். இந்த ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அப்ப அந்த 3 பேரையுமே சுவாமி கூரத்தாழ்வார் டைரக்டா சேவிச்சிருக்காரு. இதுல இந்த பாசுரத்தை வருது. அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தால் கலந்துள்ளம் கனியும் நல்லோர் இருக்கு இல்லையா, அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தால்னா என்னது, அன்பர் என்ற சப்தத்தால், கொஞ்சம் நிதானமா கேளுங்க, அன்பர் என்கிற சப்தத்தாலே யார் யார் வந்துட்டா, சுவாமி நாதமணிகள் என்ன, ஆளவந்தார் என்ன, நம்மாழ்வார் என்ன, அப்படி 3 பேர் வந்தா. அந்த 3 பேரையும் யாரு, கலந்துள்ளம் கனியும் நல்லோர், அந்த 3 பேரையும் அரவணைத்து அந்த 3 பேருக்கு கைங்கரியம் பண்ணி அந்த 3 பேரு நன்னா சேவிச்சான்னு இந்த பாசுரத்தில் இருக்கு தெரியுது. சரி, இப்ப அன்பன் என்ற சப்தத்தாலே நாதமணிகள், ஆளவந்தார், அதே போல நம்மாழ்வார் சொல்றோம். இப்ப அன்பர் கடிகொண்ட மாமலத்தால் கலந்துள்ளம் கனியன் நல்லோர் தான் கூரத்தாழ்வார் ஆயிடுது. அப்ப கூரத்தாழ்வார் நேரே நம்மாழ்வார் தொடக்கமானவரை அனுபவிக்கிறார்னு வந்துருச்சு அப்படின்னு இந்த பாட்டுல வந்திருக்கு. கூரத்தாழ்வார் முதலானோர், அப்புறம் கூரத்தாழ்வார் நல்ல பாருங்க, மறுபடியும் பாருங்க, அன்பர் கடிகொண்ட மாமலத்தால் கலந்துள்ளம் கனியம் நல்லோர், அன்பர் என்ற சப்தத்தாலே நாதமணிகள், ஆளவந்தார், நம்மாழ்வார், கலந்துள்ளும் கனியம் நல்லோர் என்கிற சப்தத்தாலே கூரத்தாழ்வார் அந்த நம்மாழ்வார் தொடக்கமாக இருக்கக்கூடிய அவர்களை அனுபவிக்கிறான்னு வந்துட்டு நன்னத்தன சுவாமி இருக்கு. ஆனா வந்துட்டோம். ஆனா அதே கூரத்தாழ்வார் பஞ்சஸ்தவம் பண்ணியிருக்கார், வரதராஜஸ்தவம். அந்த வரதராஜஸ்தவம் கடைசியில ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார், ராமானுஜோஸ்மி சரணோஸ்மி குலப்பிரதீபகா, ராமானுஜோஸ்மி சரணோஸ்மி குலப்பிரதீபகான்னு எழுதியிருக்கார். அப்படின்னா அந்த கடைசி ஸ்லோகம் என்ன சொன்னா, நாம் ராமானுஜரின் திருவடி தாமரைகளை பற்றினோம் அப்படின்னு, ராமானுஜரின் திருவடி தாமரையை பற்றினோம்னார். அவர் யாமுனாச்சாரியரின் திருவடி தாமரை பற்றினார். அந்த யாமுனாச்சாரியர் நாதமணிகளுடைய திருவடிகளை பற்றினார். அந்த நாதமணிகள் பராங்குசர் என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வார் திருவடியை பற்றினார். அந்த நம்மாழ்வார் பெரிய பிராட்டியார் திருவடியை பற்றினார்னா வரதராஜஸ்தவத்தை சொல்லியிருக்கார். இப்ப இவர் சொன்ன பாத்துக்கோ, கூரத்தாழ்வார் ராமானுஜருடைய திருவடியை பற்றினோம், ஆளவந்தார் நாதமணியுடைய திருவடி பற்றினார், நாதமணிகள் நம்மாழ்வார் திருவடி பற்றினார், நம்மாழ்வார் பெரிய பிராட்டியார் திருவடியை பற்றினார். அப்படின்னு தான் இருக்கு. அப்படிதான் சொல்லி முடிச்சிட்டார். இப்ப என்னன்னா, நேரே கூரத்தாழ்வான் நம்மாழ்வாரின் திருவடியை பற்றினார்னு இந்த பாட்டுல இல்ல. எந்த பாட்டுல இல்ல, கூரத்தாழ்வா பண்ண வரதராஜஸ்தவம் இருக்கணும். அந்த வரதராஜஸ்தவத்துல நாம் ராமானுஜரைத்தான் பற்றினோம் அப்படின்னு இருக்க தவிர நாம் நேரடியாக நம்மாழ்வாரை பற்றினோம் என்கிற ஒரு சப்தமே இல்ல. சரி, சுவாமி வியாக்கியானத்தை எழுதியிருக்காருன்னா அதுக்குதான் ஒரு பெரியவர் சொல்றா பாருங்க, ஆச்சரியமா தெரிவிக்கிறா பாருங்க. அவர் என்னதுமா தெரிவிக்கிற பெரியவர், இல்ல ராமானுஜரை வச்சுக்கலான்னு. சுவாமி இத்தனை நாங்க முயற்சி பண்ணி பார்த்தோம், இடிக்கிறது வந்துட்டு வேணா வச்சுக்கலாம் பாருங்க. அதுதான் இந்த சப்தத்தை எடுக்கிறேன். கொஞ்சம் சிரமமெல்லாம் இருக்காது, இங்கேயே நீங்க ஞாபகம் வச்சிருந்தா நன்னப்படலாம். அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தால் கலந்துள்ளம் கனியின் நல்லோர் இல்லையா, அப்ப நேரே கூரத்தாழ்வான் நம்மாழ்வாரை அனுபவிக்கும்படியாக தான் இங்க தோன்றுகிறது. அப்படி கூரத்தாழ்வான் நம்மாழ்வார் அனுபவிக்கிறது என்ன, அன்பர் கடிகொண்ட மாமலத்தால் கலந்துள்ளம் கனிகள் நல்லோர் என்கிற சப்தத்தாலே, நல்லோர் என்கிற சப்தத்தாலே கூரத்தாழ்வார், அன்பர் என்ற சப்தத்தாலே நம்மாழ்வார் தொடக்கமானவர்கள். அவரை நேரடியா அவர் என்ன பண்றாரு, அவரை அனுபவிக்கிறார் தோணும். இதுக்கு ரொம்ப அழகா ஒரு ரசிகர் சொல்றார். என்ன தெரிவிக்கிறார்னா, அன்பர் கடிகொண்ட மாமலத்தால் கலந்துள்ளம் கனியம் நல்லோர் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் பிரிக்கணும். அன்பர் கடிகொண்ட மாமலத்தால் கலந்துள்ளம் கனியின் நல்லோர்ன்றதை பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்னா, தால் கலந்து உள்ளம் கனியும் நல்லோர்,
அன்பர் கடிகொண்ட மாமலத்தால், தாள் இருக்கு இல்லையா, அன்பர் கடிகொண்ட மலர், அந்த மாமலருக்கும் தனியா பிரிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தாள் கலந்துள்ளம் கனியின் நல்லோர் இருக்கு இல்லையா, இப்படி பிரிக்கணும். அன்பர் கடிகொண்ட மாமலர் ஒரு பக்கம், தாள் கலந்துள்ளம் கனியின் நல்லோர் இப்படி பிரிச்சாச்சுன்னா, அப்ப அன்பர் என்பது யார் வரும்? நம்மாழ்வார், நாதமுனி, ஆளவந்தார் வந்தது. அப்ப அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தால், அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தால் யாரு? அன்பர் யாரு? நம்மாழ்வார், நாதமுனி, ஆளவந்தார். அந்த அன்பர்களுடைய திருவடி ஸ்தானம் யாரு? திருவடி ஸ்தானம் யாரு? ராமானுஜர் தானே. நம்மாழ்வாருடைய திருவடி ஸ்தானம் ராமானுஜர், நாதமுனிய திருவடி ஸ்தானம் ராமானுஜர், ஆளவந்தாவுடைய திருவடி ஸ்தானம் ராமானுஜர். அப்ப தாள்னா திருவடிகள். அப்ப தாள் உள்ளம் கனியும் நல்லோர், தாள் கலந்துள்ளம் கனியும் நல்லோர் இல்லையா, மறுபடியும் சொல்ற கேளுங்க. அன்பர் கடிகொண்ட மாமலர் ஒரு பக்கம் எடுத்துடணும். அன்பர் கடிகொண்ட மாமலர் தாள் கலந்துள்ளம் கனியும் நல்லோர்னு ஒரே வரியா இருக்கணும். அது ரெண்டு பாதியா பிரிக்கணும். அன்பர் கடிகொண்ட மாமலர் ஒரு பக்கம் எடுத்துடணும், தாள் கலந்துள்ளம் கனியும் நல்லோர் ஒரு பக்கம் எடுத்துடணும். எடுத்துட்டேன்னா தாள் திருவடியை பற்றினவர் நல்லோர்னு வந்துடும், திருவடியை பற்றினும் நல்லோர்னு வந்துடும். அங்க முன்னாடி என்ன வருது? அன்பர் கடிகொண்ட மாமலர், மாமலர்னு இருக்கு இல்லையா. அப்ப அன்பர்னா அந்த அன்பர் சப்தத்தாலே நாதமொழிகள் என்ன, ஆளவந்தார் என்ன, நம்மாழ்வார் அவரை சொல்லியாச்சு. அவருடைய தாள்கள் யாரு? அந்த தாள்களுடைய சப்தத்துல யார சொல்லப்படுறது? சுவாமி ராமானுஜரை. அதனால என்ன, அன்பர்கள் என்பது நம்மாழ்வார், நம்மாழ்வாருடைய திருவடி ஸ்தானம் அதான் தாள், தாள்னா திருவடி. நம்மாழ்வாருடைய திருவடி ஸ்தானம் சுவாமி ராமானுஜர். உண்டா சுவாமினா நீங்க ஆழ்வார் திருநெறி போறேன்னா அங்க ராமானுஜன் சாய்க்கு தான் கேட்பா, வேற எதுவும் கேட்க மாட்டேன். ஏன்னா அங்க ராமானுஜன் என்ன அர்த்தம்? நம்மாழ்வாருடைய திருவடி ஸ்தானம். அதான் இந்த திருவரங்க தமிழார முதல் பாட்டிலேயே மாறன் அடிபணியும் நுழைந்தவர் எடுத்துக்காரணும். அதனால அப்ப நம்மாழ்வாருடைய திருவடி யார்? சுவாமி ராமானுஜர். ஆனா மற்ற திவ்யதேசத்துலாம் மதுர கவியர்கள் சொல்லுவார். ஆனா அங்க மட்டும் ஆழ்வார் திருநெல்ல மட்டும் நம்மாழ்வார் திருவடி ஸ்தானம் ராமானுஜர். அப்ப தாள் கலந்துள்ளம் கனியம் நல்லோ ராமானுஜர் வந்துருது. இது நம்மாழ்வார் கொண்டு. அதுக்கப்புறம் இது ராமானுஜர். அப்ப மாறன் அடியே ராமானுஜர் அப்படின்னு தெரியுது. எங்க தெரியுது? ஆழ்வார் திருநெல்ல மாறன் அடி, மற்ற இடத்துல மதுர கவியில. இப்ப அன்பர் கடிகொண்ட மாமலத்தால் நாதமுனிகளுடைய தாள் தான் ராமானுஜர், ஆளவந்தாரின் தாள் தான் ராமானுஜன். இப்ப அப்படிப்பட்ட நாதமுனிகள் தாள் என்ன, ஆளவந்தார் தாள் என்ன, நம்மாழ்வார் தாள். அப்ப தாள் கலந்துள்ளம் கனியம் நல்லோர், அந்த தாள் என்கிற ராமானுஜரோடு கலந்து உள்ளம் கனியம் நல்லோர் கூறத்தாழ்வார். இப்ப நல்லோர் சப்தத்துல மாத்தம் கிடையாது, அன்பர் சப்தத்துல மாத்தம் கிடையாது. நன்னா பாத்துக்கோ, எக்ஸலண்டா அந்த ரசிகர் எடுத்திருக்காரு. ஆனா இது வியாக்கியானத்துல இல்லை. ஆனா நமக்கு வியாக்கியானத்துல என்ன இருக்கோ அதுதான் எடுத்துக்கணும். நமக்கு ஏன் இப்ப இது எடுத்திருக்கோம்னா, அவர் வரதராஜஸ்தவத்துல அடியேன்னு சுவாமி கூறத்தாழ்வார் நான் ராமானுஜரை பத்தினேன், ராமானுஜர் ஆளவந்தாரை பத்தினார், ஆளவந்தார் ஆனா இந்த பாட்டுல அன்பர் கடிகொண்ட மாமலத்தால் கலந்துள்ளம் கனியன் நல்லோர் சப்தத்தாலே, அன்பர் என்ற சப்தத்தாலே நாதமணிகள் ஆளவந்தார் நம்மாழ்வாரனை நேரடியா புறத்தாழ்வார் ஆசிரியித்தார் என்கிற சப்தத்தை தான் இங்க துணிக்கிறது. அப்படிதான் வியாக்கியானமும் பண்ணியிருக்கார், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா இப்ப ஏன் மாத்தக்கூடிய ஒரு நிர்பந்தம் மாத்தல இருந்தாலும், இதுல வரதராஜஸ்தவத்துல இந்த மாதிரி புறத்தாழ்வார் சொல்லியிருக்கிறார் சுவாமி, இடிக்கிறதே அப்படின்னு ஒரு ரசிகர் சொல்றார். என்ன இடிக்கிறதுனா, நான் நம்மாழ்வார் திருவிடையை டைரக்டா நான் ஆசிரியிக்கிறேன், நான் ராமானுஜ திருவிடையத்தை ஆசிரியத்தேன், அவர் ஆளவந்தார், அவர் நாதமணிகள், இப்படி போயிட்டணும் அப்படின்னு சொல்லணும். சரி, அந்த மாதிரி சப்தம் இந்த பாட்டுல இருக்கான்னா இருக்குன்ட்டு. அப்ப எப்படி ஒண்ணா பிரிக்கணும்? எப்படி பிரிக்கணும்? அன்பர் கடிகொண்ட மாமலர் தாள், தாள தனியா எடுத்துணும். அன்பர் கடிகொண்ட மாமலர் தாள் கலந்துள்ளம் கனியும் நல்லோர் ரெண்டு பிரிச்சுன்னா, அன்பர் கடிகொண்ட மாமலர். அப்ப அன்பர்னா யாரு? புறத்தாழ்வார் கிடையாது, நல்லூருக்கு தான் புறத்தாழ்வார்.
இந்த அன்பர் சப்தத்தாரே நாதமணிகள் தொடக்கமா, அதாவது நம்மாழ்வார் தொடக்கமானவர் 3 பேர். அப்ப அவருடைய தாள் யாரு? நம்மாழ்வார் திருவடி யார் சுவாமி? ராமானுஜர். ஆளவந்தார் திருவடி யார் சுவாமி? ராமானுஜர். நாதமணிகள் திருவடி யார் சுவாமி? ராமானுஜர். அப்ப இந்த ராமானுஜர் சொல்லிடலாம். அப்படிப்பட்ட ராமானுஜர் சொல்லிட்டோமோ, அப்ப கலந்துள்ளம் கனியும் நல்லோர்னா புறத்தாழ். இப்ப நேர சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்ப தாழ் எங்கும் என்பதை ராமானுஜர் வைத்திருந்தார். கூறத்தாழ்வானும் முதலியாண்டானும் ராமானுஜரை பற்ற, ராமானுஜர் நம்மாழ்வார் நாதமணிகள் ஆளவந்தார் இவர்கள் பற்றின இவர்கள் தங்கள் பற்றிலேயே தாங்களே வைபவத்தை சொல்லிக் கொண்டார்கள். ராமானுஜர் வைபவத்தை பேச நம்மையும் ஆளவர் காக்கினார்னு 37ஆம் பாட்டை தெரிவிக்கிறோம். இதுதான் இங்க சங்கதி, வேற எதுவும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இந்த பாட்டை முடிச்சாச்சு, கடந்த காலட்சேபில 37ஆம் பாட்டை முடிச்சாச்சு. ஆனா ஒரு ரசிகர் சொன்னார், அடி எழுதி வச்சிருந்தேன், அதனால அந்த ரசிகருக்கு சொன்னது சொல்லணுமேன்றதுக்காக தான். ஏன்னா இதுல ராமானுஜர் சப்தத்தை சொன்னா முதல்ல இடிக்கிறதுன்னு பார்த்தோம் அன்பர் சப்தத்துக்கு. இப்போ அன்பர் சப்தத்தால ராமானுஜர் சொல்லல, அன்பர் சப்தத்தாலே நாதமணிகள் என்ன அளவந்தார் என்ன நம்மாழ்வார்னு இவதான் சொல்றோம். ஆனா அந்த அன்பர் சப்தத்துக்குள்ளே தாள் திருவடின்னு வருது இல்லையா? அப்ப அவ 3 பேருக்கும் திருவடி நாம் ராமானுஜர். அப்படிப்பட்ட ராமானுஜரை கனியும் நல்லோர் என்று சொல்ல கூறத்தாழ முதலியாண்டன் பொருள். அவ என்ன பண்ணா, கனியும் நல்லோர் அடிகண்டு கொண்டு வந்து என்னையும் ஆளவர் காக்கினரே, அப்படிப்பட்டவர்களை கொண்டு போய் என்னை கொண்டு போய் சேர்த்திருக்காருன்னு திருவரங்கத்துக்காக தெரிவிக்கிறான்னு. இதோட இந்த 37ஆம் பாசனம் முற்றுப்பட்டது. அனுபவிக்கணும்னு ஒவ்வொரு வியாக்கியா அப்படி எழுதி, வியாக்கியாத்தை அப்படி எழுதிட்டு அனுபவிக்கணும். இதுல வேற ரசிகர்களா சில சொல்லுவான், சில ஆனா சாஸ்திர சம்மதமா இருக்கும், சம்பிரதாய சம்மதமா இருக்கும். ரசிகர் சொல்றான்றதுக்காக என்ன வேணா சொல்லிட்டு போயெல்லாம் அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்றதுலாம் கிடையாது. பெரியோருக்கு அது ஒத்துக்கணும். ஒத்துக்கணும்னா நம்முடைய பூர்வாச்சாரியர் யாருமே காலட்சேபத்தை சொல்ல மாட்டோம், சொல்லவே மாட்டேன். எந்த விஷயமாகட்டும் அது ஒத்துண்டதான் சொல்லுவா. ஒத்துக்கலையா இல்லையே சுவாமி கண்ணனே கீதையில சொல்லியிருக்காருன்னு சொல்ல மாட்டா. எங்க பூர்வாச்சாரர்கள் அதை எடுத்து கையாண்டுருக்காரா? எடுத்துக்கணும். பூர்வாச்சாரர் கையாளலையா? கிடையாதுமா. எந்த ஒரு விஷயமே சரி, எதுவா இருந்தாலும் நம்முடைய ஆழ்வாராச்சாரியனுடைய ஸ்ரீ சுக்தியை தவிர மற்றதெல்லாம் எடுக்கணும்னாலே, மற்றதுனா பகவானே தன்னுடைய ஸ்ரீ சுக்தியா வைத்துக் கொண்டு பண்ணா கூட எங்க முன்னோர்கள் இதை கையாண்டிருக்காளா எடுத்துட்டா நம்ம எடுத்துக்கணும், இல்லையா கிடையாது. அதான் தெரிவிக்கிறார். 37ஆம் பாட்டு முட்டு பெற்றது. இப்ப 38ஆம் பாட்டு ஆசிரம பாசனம். ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை எண்டையின்றவமே போக்கி புறத்திட்டது புண்ணியதம் வாக்கில் பிரியா ராமானுஜா நின் அருளின் வண்ணம் நோக்கில் தெரிவறிதால் உரையாய் இந்த முன்பொருளே அப்படின்னு ஆசிரமபுரம். இதுல இந்த 38ஆம் பாட்டு ஆச்சரியமான பாசனம், கட்டாயம் அனுபவிக்க வேண்டிய பாசனம். என்னன்னா ஒரு சின்ன கேள்வி ஒண்ணு இதுல பிறந்துட்டு, சின்ன ஒரு கேள்வி பிறந்துட்டு அதற்கு சமாதானமாக நாளா இருக்கக்கூடிய கேள்வி. இன்னைக்கு நேற்றுக்கு வந்த கேள்வி இல்ல இது கேள்வி. ஆனா அதற்கு பதிலும் ரொம்ப நாளா வந்துடுச்சு. பதில் கேள்வியும் ரொம்ப நாளா இருக்கு, பதிலும் ரொம்ப நாளா வந்திருக்கு. ஆனா இந்த கேள்வி பதில் இது புதுசு கிடையாது, ரொம்ப நாளா இருக்குதான். நம்ம பூர்வாச்சாரியர்களோ ஆழ்வார்களோ இது அடிக்கடி இந்த கேள்வியை கேட்டு இருப்பா. அதே போல இது வேத சப்தத்திலே இருக்குன்னு கேள்வி, வேத சப்தத்துக்குள்ள இருக்கு ஒரே கேள்வி. இதற்கு தான் விடாம வியாசர் எழுதுறார். என்ன கேள்வி தெரியுமா? பகவானுக்கு வைஷம்ய நைகிரண்யம் உண்டா கிடையாதா? உண்டு அப்படின்னா இன்னாருக்கு நான் பண்றேன், இன்னார்னா எனக்கு பிடிக்கல, இன்னாரு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சுவாமி அவளை கண்டாலே எனக்கு ஆகாது அப்படின்றார். இப்ப அவளை கண்டாலே ஆகாதுன்னா அந்த மாதிரி பகவானுக்கு உண்டா? வைஷம்ய நைகிரண்யன்னு பேரு. அந்த மாதிரி பகவானுக்கு உண்டானா கிடையாது. அது ஒண்ணு. அடுத்தது என்னன்னா வைஷம் நைகிரண்யம்னா இன்னுக்குத்தான் கொடுக்கணும், விரதம் கிடையாது அப்படின்ற இல்லையா? இதுதான் வைஷம் நைகிரண்யம். அதாவது சந்தேகமே இல்லாம விஷயத்தை யாரை பற்றி யாரும் பதில் சொல்ல போவது கிடையாது, கிளம்பி போவது கிடையாது விசாரம். அப்படின்ற விசாரம். ஆக எம்பெருமானுக்கு வைஷமியம் உண்டு. வைஷமியம் விஷம புத்தின்னு வரும். விஷம புத்தி வைஷமியம். ஒருத்தருக்கு நல்லது ஒருத்தருக்கு தீயது பண்றாருனோ அப்ப விஷம புத்தி இருக்க. வைஷமியம்னா விஷம புத்தி. இவாளுக்கு நல்லது பண்ணணும், இவாளுக்கு தீயது பண்ணணும். சில பேர்லாம் பண்றாலும், சில பேர்லாம் ஒரு சபையில எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருப்பா,
அவளுக்கு பிடிக்காதவாள் தானா அவளுக்கு கொடுக்கவே மாட்டான், பிடிச்சவாள் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பா. என்ன சுவாமி இந்த மாதிரினா அவளுக்கு இதெல்லாம் வாங்குறதுக்கு யோகியதை இல்லைன்னு சொல்லுவோம். இப்ப அந்த மாதிரி பகவானுக்கு உண்டா? அதான் விஷம புத்தின்னு பேரு. வைஷமியம்னா விஷம புத்தி. இது ஸ்ரீபாஷ்யத்துல எடுத்திருக்கார். பிரம்மசூத்திரத்துல வேதவியாசர் இதை எடுத்து என்ன பண்றாரு, கண்டிக்கிறாரு. ஓ, பகவானுக்கு வைஷமிய நைகுண்யம் கிடையாதுன்றார். அப்படின்னு கட்சிது இவர் இதை கேட்கிறேன்னா, இந்த மாதிரி வைஷமியம் உண்டா? வைஷமியம் உண்டா? விஷம புத்தி உண்டா? ஒருத்தருக்கு நல்லது பண்ணது ஒருத்தர் தீய பண்ண உண்டானா? உச்ச நீச்ச பாவம் பாக்குறாரு, அத வைஷமியம்னா இது உண்டான்னு கேட்டிருந்தார். கிடையாதுன்றார். அடுத்து நைகிரண்யம் நிர்குணதா. நைகிரண்யன நிர்குணதா. குணதானா கிருபை இல்லை, தயை இல்லை சுவாமி. விஷம புத்தி உண்டா? இது முதல்ல அதான் வைஷமியம். சரி சுவாமி, இவர் கிருபை இருக்கா இல்லையா, தயை இருக்கா? தயை இல்லை. என்னமோ வேணும்னா தண்டிக்கிறான், வேண்டான்னா விட்டுடுறான். வேணும்னா தண்டிக்கிறான், வேண்டான்னா விட்டுறான். அப்பன்னா என்ன அர்த்தம்? இவருக்கு தயை இல்லை, கிருபை இல்லைன்னு அர்த்தம். அப்ப விஷம புத்தி இருக்கு, உச்ச நீச்ச பாவம் பார்க்கிறான். பாருங்க, இதாவது விஷம புத்தி இருக்கு, உச்ச நீச்ச பாவம். இவாலாம் பெரியவா, இவாலாம் சின்னவா, அந்த உச்ச நீச்ச பாவம் பாக்குறான். அது பாக்குறதுனால்தான் என்ன பண்ணா, துரியோதனனை கொள்றான், பாண்டவரை ரட்சிக்குத்தானு. துரியோதனையா சுவாமி கொல்லணும்? சுவாமி அவன் தீவன் சுவாமி, அந்த தீவன் ஆனபடியால் அவனை கொல்லணும்ன்றதுக்காக கொண்டான். சரி, அந்த தீவனை நல்லவன் ஆக்க முடியுமா முடியாதா? ஆக்க முடியுமா முடியாதா? பகவானுக்கு அந்த சக்தி உண்டா இல்லையா? சர்வஜத்துவம் உண்டு, ஏன் பண்ணல? அப்ப விஷம புத்தி இருக்குன்னு அர்த்தம். ஆனா இல்லைன்ற வேதவியாசர் பிரம்மசூத்திரத்துல அவருக்கு எந்த விதமான விஷம புத்தி கிடையாதுங்க. அப்ப பாண்டவால ரட்சித்தான், கௌரவால கொண்டானோ, அப்ப அது விஷம புத்தி தானே. அதுதான் என்னது? வைஷமியம். அடுத்து நைகிரண்யம்னா, நைகிரண்யம் என்னது? ஒண்ணுமில்ல சுவாமி, நிர்குணதா, தயை இல்லை, கிருபை இல்லை, தயை இல்லை. பரதன் கெஞ்சினான். அந்த மாதிரி கெஞ்சின்னு இருக்கச்சு, அந்த கெஞ்சுக்கு தகுந்தால போயிருக்கணுமோ? போகலையே. போகாதபடியில தயை இல்லையோ, கருணை இல்லையோ அப்படின்னு சொல்லுதா. அப்ப நைகிரண்யம் என்ன, திரும்ப போன்னு சொல்றானோ. இந்த ரெண்டு கேள்வி பிறக்க, இந்த ரெண்டும் எம்பெருமானுக்கு கிடையாது. அப்படின்னா பகவானுக்கு இது கிடையாது. இந்த ரெண்டு கேள்வி பிறந்துட்டு, ரெண்டு எது? வைஷமிய நைகிரண்யம். வைஷமியம் என்றால் விஷம புத்தி. நன்னா புரிஞ்சுக்கோ, இந்த சப்தத்தை அடிக்கடி இனிமே சொல்ல போறேன். ஆனா இந்த சப்தத்துக்கு உண்டான அர்த்தம் நீங்க புரிஞ்சுட்டாதான் இதுக்கு ஒரு 10 நிமிஷம் நமக்கு சேவ் ஆகும். இல்லைன்னா வைஷம்யம்னா என்ன, அதுக்கு திருப்பி விளக்கணும். நைகிரண்யம் என்ன, அதுக்கு திருப்பி விளக்கணும். அப்ப வைஷம்யம்னா விஷம புத்தி. விஷம புத்தி, அந்த விஷம புத்தி ஒருத்தர் நல்லது பண்றது, ஒருத்தர் தீயது பண்றது, அதுதான் விஷம புத்தி. அதுக்கு நைகிரண்யம் அனுகிரணதா, தயை இல்லை, கிருபை இல்லை. கிருபையை காட்டணுமானோ, அது இல்லையா? ரெண்டுமே இருக்கான்னு கிடையாது. பகவானுக்கு விஷம புத்தியும் கிடையாது, தயை இல்லாத தன்மையும் கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறார். ஏன்னா துரியோதனன் பாண்டவன் இருவருக்கும் பகவான் தான் சொத்து. பாண்டவானுக்கும் சொத்து, துரியோதனுக்கும் சொத்து. எல்லாமே ஒருத்தனுடைய சொத்து. எதற்காக பகவான் விஷம புத்தியை காட்டுறான்? காட்ட மாட்டான. அதனால அப்படி காட்ட மாட்டான்னா, எல்லாம் அவனுடைய சொத்து. அவன்லாம் அவனுடைய சொத்து இருக்கச்சு, இந்த சொத்து உயர்ந்தது, இந்த சொத்து சார்ந்ததுன்னு பார்ப்பாருன்னா விஷம புத்தியை காட்டவே மாட்டான். அப்படி இருக்கச்சே சொல்ற, இதுக்கு சமாதானம் இதை வேதவியாசர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஆழ்வார் இதையே பிடிச்சுட்டார். ஆழ்வார் இதையை பிடிச்சுட்டு, நீ கொஞ்சம் விஷம புத்தி இருக்கிறோம் போல் இருக்கு. நம்மாழ்வார் பேசுறார். என்ன தெரியுமா? ஆச்சரியமா தெரிவிக்க வரார். இன்றெண்ணை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான், அன்றெண்ணை புறம்போக புனத்தது என் செய்வான். அன்னைக்கு என்ன கொண்டு போய் எங்கேயோ தள்ளிட்டு அன்னைக்கு இன்னைக்கோ அன்னைக்கு என்ன கொண்டு போய் எங்கேயோ தள்ளிட்டு. ஆனா இன்னைக்கு ஆழ்வார் நம்மாழ்வார்னு பெரிய விஷயமா என்னை உட்கார வைத்து எல்லாரும் தெற்கு திக்க நோக்கி சேவிக்கும்படி என்னை பையன் பண்ணி ஆகணும். இதுக்கு என்ன வித்தியாசம்? அன்னைக்கு ஏன் என்னை விட்டுட? இன்னைக்கு பண்ணிருக்க வாஸ்துவம் இதை ஒத்துக்கிறேன். அன்னைக்கு ஏன் பண்ணல? அப்பனா உங்க விஷம புத்தி இருக்குன்னு அர்த்தம். புரியுது?
கொடுத்தாரு, அந்த நம்பிக்கை அது நம்பிட்டு பேசாம இருக்கலாமா? நான் இல்லையே. அன்னைக்கு ஏன் கொடுக்கல? அன்னைக்கு ஏன் கொடுக்கல? இன்னைக்கு ஏன் கொடுத்தாய்? எதா இருக்கணும்? இல்ல இல்ல, நீ இதெல்லாம் பண்ணிருக்க, நான் ஒண்ணும் பண்ணல. அன்னைக்கு கொடுக்காததுக்கு நான் ஒண்ணும் பண்ணல, இன்னைக்கு நீ கொடுத்ததற்கு நான் ஒண்ணும் பண்ணல. அப்ப கொடுக்காததுதான் காரணம் இருக்கணுமானோ? அதுக்கு ஒரு காரணம் கிடையாது. இன்னைக்கு கொடுத்திருக்கணும், அதுக்கு ஏதாவது என்கிட்ட காரணம் இருக்கணும். காரணம் நீதான், என்கிட்ட காரணமே இல்லையே. அப்ப அன்னைக்கே கொடுத்துருக்கலாமே. சுவாமி, அன்னைக்கு காலம் சரியில்லை, அன்னைக்கு நீரும் சரியில்லை, அந்த மாதிரி இல்லையே. அன்னைக்கு எப்படி இருந்தோம் அப்படிதான் இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கணும் அப்படிதான் அன்னைக்கு இருந்தேன். அப்ப என்ன கொடுக்கல, ஏன் கொடுக்கல? இந்த பராசர பட்டர்கிட்ட நஞ்சீர் கேட்டான். இன்றென்னை பொருளாக்கு தன்னை என்னுள் வைத்தான், அன்றென்னை புறம்போக புணர்த்தது என் செய்வான். இந்த கேள்வி கேட்கச்சே உடனே என்ன பண்ணா, அப்ப பராசர பட்டர் தெரிவிக்கிற சமாதானம் சொல்றார். என்ன சமாதானம்? இந்த கேள்வி பகவான்கிட்ட கேட்டு பகவான் என்ன பண்ணுவார், என்ன சமாதானம் சொல்லுவார்னா, ஒண்ணுமே இல்ல, நவோடையான பெண்ணு எழுதியிருக்கார். இன்னைக்கு இது இருக்கான்னு தெரியாது. வெட்கத்தோடு கூடிய பெண்ணா, இன்னைக்கு எங்க இருக்குன்னு தெரியாது, கொஞ்சம் தேடி பார்க்கணும். வெட்கத்தோடு பெண், கல்யாணம் ஆயிருக்கு, அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆயிட்டு வெட்கத்தோடு அப்படி குனிஞ்ச தலை நிமிர்லையா, அந்த வெட்கத்தோடு இருக்கிற பெண்ண ஏதாவது கேட்டோம்னா அவன் பதில் சொல்ல மாட்டான், தலையை குனிஞ்சுவா. தலையை குனிஞ்சிட்டு மாத்திரம் இல்ல, இந்த வலது கால் இருக்கணும், அந்த வலது கால் கால் விரல் கட்டை இருக்கணும். அதாவது வலது கால், அந்த வலது கால்ல கட்டவரல், அந்த கட்டவரல் இருக்கணும். அந்த கட்டவரையில தரையில இப்படியே கோடு போட்டு குனிஞ்சுட்டு வெட்கத்தோடு நிற்பான். அன்னைக்கு அவர் எழுதியிருக்காரு. வெட்கமா இருக்கிறவாளுக்கு அது இருக்கும். இது சொல்றான் இல்லையா, அப்படி இருக்கிறான். ஏன் கண்ணன் அந்த மாதிரி நிக்கிறான். ஆழ்வார்கள் பதில் கேட்டார். இன்றென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான், அன்றென்னை புறம்போக புணர்த்தது என் செய்வான். அன்னைக்கு ஏன் பண்ணல, இன்னைக்கு பண்ணினியே அப்படின்னா உடனே என்ன பண்ணுவார்னா, அந்த பராசர பட்டர் நஞ்சியத்தை சாதிக்கிறார். வெட்கத்தோடு தலை குனிஞ்சுட்டு அப்படியே கால் கட்ட வரல, அப்படி என்ன பண்ணா அப்படியே தேய்ச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணா அப்படி பண்ணிட்டு இருக்கானோ, முடிஞ்சுட்டு அது மாதிரி இருக்கான்னு சொல்றேன். அப்ப அடுத்த கேள்வி, அதே கேள்வி இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி கேள்வி இப்ப இவர்கிட்ட கேட்கிறார். யார்? திருவரங்கத்தமிழ்நாடு யார்கிட்ட சுவாமி கேட்கிறார். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, உன்னை பத்தி நான் நினைச்சேன் எம்பெருமானை போல ராமானுஜர் இல்லை என்று, ஆனால் நீரும் அதை போலதானா? என்னதமா திருவிழா திருவுகள் சொல்றார். சுவாமி ராமானுஜரை பார்த்து, கொஞ்சம் நமக்கு இந்த பாசுரமே என்ன சுவாமி தப்பா மாதிரி தொடருது, தப்பா பாடி இருக்கார் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி, நான் உண்மை ராமானுஜரை பார்த்து திருவரங்கத்தை கேட்கிறார். உண்மை நான் என்னவோ நினைச்சேன், நீர் எம்பெருமான் கிடையாது, நீர் எம்பெருமானார். எம்பெருமான்னா ஸ்ரீமன் நாராயணன், எம்பெருமானார்னா ராமானுஜர். இப்ப என்ன திருவருன்னா, நான் இந்த மாதிரி நினைச்சேன் எம்பெருமானை போல ராமானுஜர் இல்லைன்னு தான் நினைச்சேன். அப்படின்னா ஸ்ரீமன் நாராயண போல ராமானுஜர் இல்லைன்னு தான் நினைச்சேன். ஆனா நீரும் அதை போலதான் போதுங்க. ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. சில குணங்களை நீரும் மாறி போயிருக்கிறீரே, சில குணங்களை நீரும் மாறி போயிருக்கிறே, என்ன காரணம்னா அவர் எம்பெருமான், நீர் எம்பெருமானார். கொஞ்சம் ஒத்து வருது. எம்பெருமான்னு சொன்னா ஸ்ரீமன் நாராயணன், எம்பெருமானார்னு சொன்னா அப்ப அந்த ஸ்ரீமன் நாராயணுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் எம்பெருமானாருக்கு இருக்கிறபடியா தான் எம்பெருமான் ஆனார், எம்பெருமானார் கொடுத்திருக்கார். அப்ப அந்த குணங்கள் எனக்கு இருக்கு போட்டிருக்கு அப்படின்னு பேசுறாரு. இது எதுக்கு சுவாமி இந்த மாதிரி ஏன் மாதிரி பேசுறாங்கன்னா, விஷம புக்தி இருக்கு, வைஷம்ய நைகுண்யம் இருக்குன்னு பார்த்த போனப்பேன். ஆனா கிடையாது பகவானுக்கு. கொஞ்சம் இந்த விஷயத்த ஜாகிரதையா கேட்கணும், ரொம்ப ஜாகிரதையா கேட்கணும். ஏன்னா ஏதாவது தப்பா அர்த்தம் முடிஞ்சுட்டோம்னா, இதுக்கு இதுதான் அர்த்தம் போட்டுருக்குன்னு நினைச்சுப்போம். அப்படி கிடையாது. வைஷம்ய நைகுண்யம்னா விஷம புக்தி பகவானுக்கு இருக்கு. அதே போல தயை இல்லாத நிர்குணகா, தயை இல்லாத தன்மை பகவானுக்கு இருக்குன்னு அப்படின்னு யாரோட பேச வேதவியாசரே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்ப அதே விஷயத்தை எடுத்துட்டு ஆழ்வார் என்ன பண்ணார், அன்னைக்கு என்ன ஆழ்வாரா ஆக்கலையே, இன்னைக்கு ஆக்கிலேயே ஏன்? அப்ப அன்னைக்கு உன்னுடைய தயம் மேல படலையா? அன்னைக்கு விஷம புத்தி இருந்ததா, இன்னைக்கு அந்த தய பட்டுதா? இன்னைக்கு விஷம புத்தி போயிடுதா? அப்ப உனக்கும் விஷம புத்தி தய இல்லாத தன்மை இருக்கா அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறா போல இன்னொன்னு எடுத்தார்.
அதே நிலையில இப்ப திருவரங்கத்தவனார் சுவாமி ராமானுஜரை பார்த்து என்ன கேட்கிறாரு? இது எல்லாமே பகவானை பார்த்து என்ன பாருங்க, சாஸ்திரம் பகவானை பார்த்து கேட்டுச்சு, நம்மாழ்வார் பகவானை பார்த்து கேட்கிறார். இப்ப இவர் பாருங்க, திருவரங்கத்தவனார் ராமானுஜரை பார்த்து கேட்கிறார், சுவாமி ராமானுஜர் பகவானா? இவர் எம்பெருமானார் சுவாமி, அவர் எம்பெருமான். அதைத்தான் திருவரங்கத்தவன் என்ன தெரிவிக்கிறார்னா, இப்ப நமக்கு என்ன தோணும்னா, இவர் ஏன் சுவாமி இந்த மாதிரி பேசுறாரு, இவர் ஏன் இந்த மாதிரி அவர் மேல ஒரு குற்றத்தை சொல்ற மாதிரி பேசுறாரு, ரொம்ப ஜாகிரதையா கேட்கணும். கேட்கிறாருன்னா இப்ப அப்ப என்ன வந்துச்சுன்னா, இந்த மாதிரி நீர் எம்பெருமானார், அவர் எம்பெருமான், அப்ப எம்பெருமானார்னு சொல்லணும்னா அவருக்கு இருக்கக்கூடிய குணங்கள் வந்திருக்கணுமோ, அதனால உங்க எம்பெருமானார்னு பேர் கொடுத்திருக்கா. ஒருவேளை அந்த குணம் உங்களுக்கு வந்துருச்சோ? எந்த குணம்? வைஷன்ய நைருண்யம், அப்புறம் விஷம புத்தி, மேற்கொண்டு தயை இல்லாத தன்மை வந்துருத்தோ அப்படின்னு கேட்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவரும் உபூதிநாதன், லீலா விபூதினா நிச்சய உபூதி ரெண்டுத்துக்கு நாதன். அந்த விபூதி உங்களுக்கு கொடுத்துட்டாரணும், நீர் தானே உடையவர், உங்களுக்கு கொடுத்துட்டாரணும். அப்ப அதே பாவம் தானே வரும். அப்ப நீரும் மாறிட்டீரு, பகவான போல நீரு மாட்ட. ஏன்னா உபதி நாதனாக இருக்க உபக்கம் உபதி நாதத்தம் கொடுத்தாரா, அதனால் நீரும் மாறினீரா, அந்த நம்பெருமாள் எப்படியோ அப்படியே நீரும் என்று கேள்வி கேட்கிறார். யாரு? திருவரங்கத்தவனார் இந்த ராமானுஜரை பார்த்து கேட்கிறார், இந்த மாதிரி கேட்கலாமா சுவாமி, நீர் மாறிட்டேறன இது அப்படின்னு இங்க அமதனார் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு எனக்கு அமதனார்னு பேர் கொடுத்திருக்கியே, நம்ம ஏன் இந்த மாதிரி கேட்கிறான்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒண்ணு இருக்கும். இப்ப நம்ம ஆழ்வார் கெடுத்தது, இன்னைக்கு என்ன ஆழ்வார ஆக்கினியனோ, அன்னைக்கே பண்ணல. இன்னைக்கா கிடைச்சிட்டு அது நீங்க சந்தோஷப்படணும், அன்னைக்கு ஏன் பண்ணணும், ஏன் பண்ணல ஆழ்வார் கேட்கிறார். அதே போல இப்ப திருவரங்கத்தவன் என்ன கேட்கிறார், ராமானுஜன் இன்னைக்கு திருவரங்கத்தமிழர் ஆக்கினார், ராமானுஜன் திருவரங்கத்தில் ஆக்கினாரு, திருவரங்கத்தமிழர் ஆக்கி இன்னைக்கு 108 பாசனங்களை பாட வைப்பதற்குண்டான அந்த ஆச்சரியமான அந்த விஷயத்தை கொடுத்து இன்னைக்கு ராமானுஜா என்று சொல்லக்கூடிய தனி கொடுத்து அப்படி இருக்கச்சு. ஆனா நேற்றுக்கு ஏன் கொடுக்கல, நேற்றுக்கு ஏன் கொடுக்கல, இன்னைக்கு கொடுத்துருக்க ஒத்துக்கிற, நேற்றுக்கு ஏன் கொடுக்க. ஆனா நேற்றோ தேகாத்ம அபிமானத்தோடு அந்யதா ஞானத்தோடு விபரீத ஞானத்தோடு இப்படித்தானே எல்லாரை போல நானும் கடந்த அன்னைக்கு என்னை அப்படி கிடந்த என்ன காரணம் என்று அமிர்தனார ஆக்கி குரத்தாழ்வார்த்தை சேர்ப்பதற்கு என்ன காரணம், இதை அன்றே பண்ணியிருக்கலாமே, ஏன் அமுதனார்னு ஆக்கினா என்று கேட்டு, உரையாய் இந்த நுண்பொருளே பாத்திரம் பாருங்க, உரையாய் இந்த நுண்பொருளே ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை என்னையின் தவமே போக்கி புறத்திட்டதென் பொருளா முன்பு புண்ணியர்தம் வாக்கில் பெரியார் ராமானுஜான் என் அருளின் வண்ணம் நோக்கில் தெரிவறிதால் உரையாய் இந்த நுண்பொருளே, இந்த பொருளுக்கு ஏதாவது பதில் சொல்லும். என்ன பதில் சொல்லணும்? அன்னைக்கு ஏன் என்ன திருவரங்கத்தை ஆக்கல, இன்னைக்கு ஆக்கியிருக்க ஆனந்தம் தான், அன்னைக்கே ஆக்கியிருக்கலாமோ, ஏன் பண்ணல? இன்னைக்கு குரத்தாள் திருவள்ளுவ கொண்டு போய் என்ன சேர்த்து விட்ட, நல்லதுதான், அன்னைக்கு ஏன் பண்ணல? சுவாமி இதெல்லாம் நாங்க கேட்கலாமா, நாங்க கேட்கலாமா? இந்த ஜன்மால எனக்கு இந்த ஜன்மால மட்டும் இல்ல, இப்பதான் எங்களுக்கு காலக்ஷேபம் கேட்கக்கூடிய ஒரு யோகியத்தை கொடுத்து கேட்க வச்சிருக்கீங்க. ஏன் எங்களுக்கு 40-50 வயசு ஆயிடுச்சு, அப்ப சின்ன வயசுல இருந்து பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல? கேட்கலாம்னா நம்ம திருவரங்கத்தமிழனாரா இருந்தா கேட்கலாம். ஏன்னா நம்ம அந்த நிலையில இல்ல. சரி சுவாமி, அப்ப அவர் கேட்கலாமா? கேட்கலாம். ஏங்க அந்த நிலைக்கு வந்திருக்கா, நாம அந்த நிலைக்கு வரல. ரெண்டாவது, நமக்கு எத்தனையோ நமக்கு ஒவ்வொன்றும் கொடுத்துட்டே இருக்கான் பகவான், நாம தான் தள்ளிண்டே இருந்தோம், ஒவ்வொன்றும் தள்ளினோம். கடைசியில அவருடைய அனுகிரகத்தால் தான், ஈஸ்வரஸ்ய சௌகார்த்தம், அந்த அனுகிரகத்தால் தான் இன்னைக்கு காலக்ஷேபம் கேட்கிற அளவுக்கு வந்தாச்சு. அதுவே பெரிய விஷயம் தான். அப்ப அன்னைக்கே பண்ணல சுவாமி, தாராளமா கேட்கலாம். ஆனா நாம கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துருக்காரு பகவான், நாம அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டே இருந்திருக்கோம். இக்னோர் பண்ணிட்டு இன்னைக்குதான் என்ன பண்ணோம், ஏதோ ஒரு ஆச்சாரிய கட்டாட்சத்தால இங்க வந்திருக்கோம். இப்ப கேட்கறதுன்னா, அன்னைக்கு இந்த மாதிரி பண்ணினீங்க, இன்னைக்கு ஏன் பண்ண, உரையா இந்த நூல்ல அன்று ஏன் என்னை தள்ளினா என்பதே தெரியலையே, அன்னைக்கு ஏன் என்ன தள்ளிட்ட,
அன்னைக்கே திருவரங்க தமிழரா பண்ணிருக்கலாமானோ? அன்னைக்கு நீ ஏன் தனினாய்? அது தெரியல. இன்னைக்கு ஏன் கொண்டாய்? இதுவும் தெரியல. எக்ஸலண்டான பாசனம், ரொம்ப ஆச்சரியமான பாசனம். அன்னைக்கு நீ தள்ளிட்ட, அதுக்கு பதிலே தெரியல. இன்னைக்கு நீ ஏத்துட்டு ஏனும் என்கிட்ட ஏதாவது ஏத்துன்றதுக்கு என்கிட்ட ஏதாவது இருந்ததா? ஒண்ணும் இல்லை. ஏன் ஏத்துட்ட? அதுவும் தெரியல, இதுவும் தெரியல. அப்ப நீ இப்படித்தான் நடப்பா போட்டிருக்கு, பகவான் நடப்பா போட்டிருக்கு என்பது என்னால் நம்ப முடியலையே. அவர் தான் அப்படி பண்ணுவார், சர்வேஸ்வரன் தான் அப்படி பண்ணுவார். இவாளை பார்த்தார், அவாளை பார்ப்பார், அவாள் பார்ப்பார், இவாளுக்கு வேண்டான்வார், அவள் கொண்டுவார். என்ன சுவாமி இந்த மாதிரி பண்றேன்னா சுதந்திரன் ஐஸ்வர்ய நைகரன் இருக்கவருக்கு பண்ணுவார். நீர் கூட இப்படி பண்ணுவீர? என்னால் நம்பவே முடியலையே. ஏன்னா பகவானிடத்தில் நம்பவாது முடியாது. ஏன்னா அவர் சுவாதந்திரம், சுதந்திரன் ஆனபடியாலே நம்ப முடியாது. இப்படித்தான் நடப்பன்னு நமக்கு நல்லா தெரியுது. அவரா சுவாமி? சரி சுவாமி, நடந்தா நடக்கும். மதில் மேல் பூனை, இதுதான் உண்மை. பிரலோகச்சான் நல்லா தெரிவிக்கிறார். கிருபாக்கு பூதியிலே பரிபூர்ண அனுபவம் நிற்க செய்தே உன்னதுல காட்டாம அந்த சூத்திரத்துல பண்ணா எடுக்கிறார். அப்படி இருக்கிறது என்ன பண்ணுவாருன்னு தெரியாது, அது தெரியாது, அது நல்லாவே தெரியாது. ஆனா நீரு அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சுட்டே புரியலையே. ராமானுஜா, நீ அந்த மாதிரி செய்ய உரையாய் இந்த நண்பர்களே. இது காரணத்தை கேட்ட பாசனம் தான் 38வது பாசனம். இப்ப உங்களுக்கு புரியதா எவ்வளவு முக்கியமான பாசனம் இந்த பாசனம்? சரி சுவாமி, இந்த மாதிரி கேட்கலாமா, இது மாதிரி பண்ணலாமா? அவருக்கு அந்த உரிமை இப்ப நாம பண்ண முடியும்னா பண்ண முடியாது. உடனே நான் என்ன சொல்லுவா, ஆண்டாள் பண்ணாலே நோன்பு ஆண்டாள் மாதிரி இருந்தா பண்ணலாம், வேற எதுவும் பண்ண முடியாது. சில பேர் நிறைய பேர் கேப்பா, நம்மாழ்வார்ல எந்த கர்மா பண்ணா சுவாமி? எங்களை மட்டும் கர்மா 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 பண்ணு 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 நிச்சய கர்மா நைமித்திய கர்மா எல்லாத்தையும் பண்ணு பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நம்மாழ்வார் என்ன கர்மா பண்ணார்? அவர் நேரம் வந்து உட்கார்ந்தாரு, 16 வருஷம் கண்ண மூடிட்டு இருந்தார். அடுத்து 16 வருஷம் ஓஹோன்னு பாடினார், மதுரை விழா வைத்துக் கொண்டு 32வது வருஷத்துல சிவனை போய் சென்றார். அப்படி ஒண்ணுமே பண்ணலையே சுவாமி, எங்களை பண்ணு சொல்றியா? பண்ண வேண்டாம். நிஜமா சொல்றேன். ஆமா, நம்மாழ்வாரா இருந்தா பண்ண வேண்டாம். அது என்னமா சுவாமி இருக்குமா? நான் பையன் சொல்றேன், அந்த கேள்வியை கேட்க வேண்டாமே. நான் நம்மாழ்வாரா இல்லையே. இப்ப நம்மாழ்வாரா இருந்து நான் பண்ணணும்னு சொன்னேன்னா அப்ப நான் கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ அந்த மாதிரி மட்டும் இருக்க மாட்டேன், ஆனா அவர் எது பண்ணலையோ அதை நான் மட்டும் பண்ணணும்னா எப்படி இருக்கும்? அந்த நிலைக்கு போகணுமோ அதைத்தான் தெரிவிக்கிறேன். உரையால் இந்த நுண்பொருளே அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆச்சரியமான பாசனம். இப்ப பாசனத்துக்குண்டான மேலெழுத்தவர் ஒரு அர்த்தம், ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை. மறுபடியும் சொல்றேன், இந்த பாசுரத்திலே கருத்து என்ன? இன்னைக்கு என்ன திருவரங்கத்தவன் ஆக்கியிருக்கேன். திருவரங்கத்தவன் கேள்வி கேட்கிறார் சுவாமி ராமானுஜருக்கு. இன்னைக்கு என்ன திருவரங்கத்தவன் ஆக்கி நேரா உங்க திருவிழை பிடிக்கும்படியா, அதுவும் 108 வாசல்களை சேவிக்க முடியாத பாக்கியத்தை நீ கொடுத்திருக்க. இன்னைக்கு ஏன் கொடுத்தேன்னு தெரியல. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அன்னைக்கு ஏன் கொடுக்கல? அன்னைக்கு நான் இருந்திருக்கேன், அன்னைக்கே கொடுத்திருக்கேன் இல்லையா? அன்னைக்கு ஏன் கொடுக்கல, இன்னைக்கு ஏன் கொடுத்த? ரெண்டுமே எனக்கு தெரியலையே. உரையாய் இந்த நுண்பொருளே, இதுக்குண்டான சமாதானத்தை சொல்லு சொல்லு சொல்லுன்னு பிரார்த்திக்கிறார். ஆச்சரியம். ஆக்கி அடிவை நிலைப்பித்தனை என்னையின் தவமே போக்கி பொறுத்திட்டதன் முருளாம் முன்பு. போக்கி புறத்திட்டு முன்பு ஆக்கினான், அடிமை செய்தான் பகவான். அந்த பகவான் எல்லாரையும் அடிமை செய்தார் போலே, அதாவது இப்பாசுரத்தை அண்மையும் பண்ணணும். ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை என்னையின் தவமே அப்படின்னா, என்னை இன்று ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை. என்னை கொஞ்சம் அன்வயம் பண்ணால அர்த்தம் வந்துடும். சில சப்தங்களை எதுகோய் மௌனுக்கு தகுந்தா போல அமைச்சிருவா இவரு பாசனம் எழுதுறவா. ஆனா நம்ம அர்த்தத்துக்கு தகுந்த போல அந்தந்த சப்தத்தை மாத்தி அமைச்சுன்னு வச்சுக்க, அர்த்தமே படிக்கணும் பாருங்க. ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை என்னையின் தவமே அப்படின்னு இருக்கணும். என்னை இப்ப அன்வயம் பண்றச்சே, என்னை இன்று ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை. என்னை இன்று ஆக்கி அடிமை நிலைப்பித்த எல்லா சப்தம் இந்த பாசனத்தில் இருக்கிற சப்தத்தை தான் மாத்திருக்கேன்னா அடிய மாத்திர ஏற்கனவே பெரியவா பண்ணதை குழந்தைங்க வச்சுட்டேன், அடியன் ஒண்ணு தெரியாது. அப்படி இருக்கிற நிலைப்பித்தனை. இதுல இன்று இருக்கு இல்லையா, என்னை இன்று ஆக்கி, இன்று சப்தம் ரொம்ப முக்கியம். அதே போல ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை என்னை இன்றவமே போக்கி புறத்திட்டதும் என் பொருளா
முன்பு, முன்புனா முன்னாடி. அப்ப முன்பு சப்தமும் முக்கியம், இன்று என்கிற சப்தமும் முக்கியம், முன்பு என்கிற சப்தம் முக்கியம். அப்படின்னா அப்பனா முன்பனா ஆவதற்கு முன்பு, அப்படின்னா திருவரங்கத்தவதனாராக ஆவதற்கு முன்பு, இது ஒரு அர்த்தம். அப்ப அதுக்கப்புறம் அப்படின்னா திருவரங்கத்தவதன ஆன பிற்பாடு, இது ஒண்ணா. அப்ப முன்னும் பின்னும் திருவரங்கத்தவதனாருக்கு அதே பேர் தான். முன்னாடியும் திருவரங்கத்தவதனார் தான் பேரு, பின்னாடியும் திருவரங்கத்தவதனார் தான் பேரு, அதே பேர் தான். ஆனா அந்த பேருக்கு தகுந்தா போல முன்னும் நடந்தது சொல்லல, பெயருக்கு தகுந்த இப்ப நடந்தது நடந்து கொண்டார் இல்லையா. அப்ப என்ன ஆச்சு, பெயருக்கு தகுந்தவரும் முன்னாடி நடந்திருக்கணுமோ, அந்த மாதிரி நடந்து கொள்ளலையே முன்னாடி. ஆனா இப்ப பெயருக்கு தகுந்த இப்பதான் நடந்து கொண்டே இருக்கணும். இது எதனால? அப்ப ராமானுஜர் அடியவன் ஆவதற்கு முன், ராமானுஜர் அடியவன் ஆவதற்கு பின். நல்லா பார்க்கணும், ரொம்ப முக்கியம். அப்பனா ராமு ராபி கிமு கிமி சொல்றோமோ, அது ராமு. ராமானுஜர் அடியவன் ஆவதற்கு முன் ராமு. ராமு ரொம்ப நல்லா இருக்க சுவாமி சப்தமே. ராமானுஜர் ஆவதற்கு பின் அப்படி இல்லையா. ஆக இன்று ராமானுஜர் சம்பந்தம் பெற்ற பிறகு, இன்று என்னை, இன்று ராமானுஜர் சம்பந்தம் பெற்ற பிறகு என்னை இத்தனை நாளும் இல்லைன்னா என்ன எப்படி நினைச்சிருந்தேன், ஈஸ்வரோகம், நானே ஈஸ்வரன், நானே மிகப்பெரியவன், எனக்கு சமமானவ யாரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது அப்படின்னு ஈஸ்வரோகம் நினைச்சிட்டு இருந்தேன். என்னை அடிமையாக திருவரங்கத்தவர் ஆக்கி 108 பாசனங்களை பாட வல்லவனாக ஆக்கி நல்லா புரிய வைத்து ஒரு பொருளாக்கி பக்தனை நிலைப்பித்து விட்டார் இல்லையா. அப்ப அடியார்க்கு அடியானாக நிலைப்பித்து விட்டார் இல்லையா. அதைத்தான் தெரியும், இன்று என்னை ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை, இன்று என்னை ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை அப்படின்னா இதுவரை இவர் பெற்ற பேர். இன்னைக்கு இவர் பெற்றுட்டார் பேர். என்ன பேர் பெற்றார்? ராமானுஜர் திருவடியை பத்தும்படியான ஒரு பேர் பெற்றார். அதனால இன்று என்னை ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை இவர் பெற்ற பேர் சொல்றார். ஆனால் ராமானுஜர் சம்பந்தத்துக்கு முன்பு ஒண்ணு, என்னை அவமே போக்கி புறத்திட்டது என்பொருள், எல்லாம் இந்த பாட்டிலே இருக்கு. என்னை அவமே போக்கி புறத்திட்டது என்பொருளா அப்படின்னா அவம்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அவமே, என்னை அவமே, அவம்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. இதற்கு முக்காலத்தில்லாம் திருவரங்கத்தனா யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கு தெரியாது, ஒருத்தருக்கு தெரியாது. அதாவது ஒருத்தன் கிட்ட வர மாட்டார் சுவாமி. முன்னாடி அதனால்தான் தரும் ஆச்சாரிய சம்பந்தத்தை விட்டு கூடுதான் நம்ம பேரே சொல்லணும். ஆச்சாரிய சம்பந்தத்தால் தான் நமக்கு பெருமையே. இல்ல சுவாமி, நான் சில பேர் வீட்டு பேர் போட்டுப்பா, ஊர் பேர் போட்டுப்பா, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. சில பேர் வீட்டு பேர்லாம் வச்சிருந்துப்பா, அது என்னென்ன பேரும் அந்த பேர் போட்டுப்பா, ஊர் பேர் அந்தந்த பேர் ஊர் பேர் போட்டுன்னா என்ன ஊரு அப்படின்னு போட்டுப்பா. சில பேர் வம்சம் வச்சுப்பா, அந்த வம்சத்தை பேர் வச்சுப்பா, எல்லாமே வியர்த்தம் தான். அப்ப என்ன, ஆச்சாரியம் தான். இன்னாருடைய திருவடி சம்பந்தி. அடியன் பேரை சொல்லணும்னா சுவாமி அடியேன் ராமானுஜதாசன். அதானா ராமானுஜ திருவடி சம்பந்தி, அதுதாங்க முக்கிய வரணும். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாம். அப்ப ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கிறவனா இங்க அதான் தெரிவிக்கிறாரு. இப்ப அந்த சம்பந்தம் வரலையேனோ, அப்ப என்னாச்சு, என்னை அவமே போக்கி புறத்திட்டது என்பொருளா அப்படின்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அவன் ஒரு படம். இதற்கு முற்காலத்துல நாம் திருவரங்கத்தை யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாத. யாராவது கிட்ட வந்திருப்பாரன்னா, யாராவது ஒரு 4 வார்த்தை பேசி இருப்பானா? இருக்கக்கூடிய தன்மை மட்டும் இல்ல, வெளி விஷயங்கள்ல ஆசையோடு இருக்கோம்னா நிறைய ஆசை இருக்கு. விஷயாந்தரங்கள் ஒன்னொன்னா ரெண்டா, கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உடலும் தெளிவறி அறிவில்லா சிற்றுபம்னு என்னென்ன ஆசைகள் அதெல்லாம் இருந்தோம். ஆனா ராமானுஜர் விஷயத்துல மட்டும் ஆசை கிடையாது. ராமானுஜர் விஷயத்துல ஆசை கிடையாது, மீதெல்லாம் பூர்ணமா ஆசை இருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு,
இன்று என்னை ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை. இன்று அடிமையாக்கி கொண்டார். அதாவது என் பொருளா என்று முன்காலத்தில் ஒரு பிரயோஜனம் இல்லாம இருந்த முன்காலத்தில் அவமே போக்கினா व्यर्थமாக தனினது எதற்காக? இது என்னை அவமே போக்கி புறத்திட்டது என் பொருளா. அன்னைக்கு व्यर्थம் ஒருத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தள்ளிட்டு இருக்கணும். அது எதுக்காக? ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்று என்னை புறத்தாழ்வானுக்கு சசிஷனாக நியமித்தது எதற்காக? காரணமே தெரியலையே. அன்னைக்கு தள்ளினதுக்கு காரணம் தெரியல, இன்னைக்கு சேர்த்துனதுக்கு காரணம் தெரியலையே. அப்படிங்கிறது இரண்டுக்கும் வித்தியாசமே தெரியலையே. வித்தியாசம் தெரியலன்னு என்ன அர்த்தம்னா, இப்ப நல்ல வாழ்ச்சி இருக்கு, அப்ப வாழ்ச்சி கிடையாது. ஆனா நான் இங்க சேர்ந்ததுக்கும் அங்க இருந்ததுக்கும் என்கிட்ட ஏதாவது வித்தியாசம் இருக்குன்னா, வித்தியாசம்னா நான் இத பண்ணினேன், அதனால ராமானுஜரோட சேரல, தீய காரியம் பண்ணேன், அதனால ராமானுஜரோட சேரல, இப்ப தீய காரியம் பண்ணல, அதனால ராமானுஜர் சேர்ந்துட்டேன் அப்படின்னு இருக்கானா? கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கச்சு இப்ப எதனால வந்துட்டு? அப்ப ரெண்டுக்கு வித்தியாசம் இது யாரும் பார்த்து கேட்கிறாருன்னா, புண்ணியர்த்தம் வாக்கில் பிரியார். யார பார்த்து கேட்கிறாரு? ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை என்னையின் அவமே போக்கு புறத்திட்டது என் பொருளா முன்பு. யார்கிட்ட சொல்றார்? அன்னைக்கு என்ன அங்க தள்ளிட்ட, இன்னைக்கு கொண்டு வந்து திருவரங்கத்தை பண்ணிருக்க அப்படின்னு யார பாக்குறாரு? புண்ணியர்தம் வாக்கில் பிரியா ராமானுஜா. புண்ணியர்தம் வாக்கில் பிரியா ராமானுஜா. புண்ணியசாலிகளாக இருக்கக்கூடிய பெரியோர்கள், புண்ணியசாலியாக இருக்கிற பெரியோர்கள், அந்த பெரியோர்களான யாரு? பெரியோர்கள்னா யாரு? புறத்தாழ்வான், முதலியாண்டான், சோமாசியாண்டான் முதலிய பெரியோர்கள். அந்த பெரிய புண்ணியர்தம் வாக்கில் பிரியா ராமானுஜா. அவளுடைய வாக்கு இருக்கு இல்லையா? புறத்தாழ்வான, முதலியாண்டன, சோமாசியாண்டன, அவளை வாக்குலேருந்து ராமானுஜ சப்தம் தெரியாது. எப்ப பாரு அவளுக்கு ராமானுஜா 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 அந்த சப்தம் இருந்துட்டே இருக்கும். அப்படி பிரிய மாட்டார் சுவாமி. மேலும் ராமானுஜர் தயவுடையவர். வாக்கில் பிரியா ராமானுஜா நின் அருளில் மன்னம் நோக்கில் தெரிவறிதால். அப்படிப்பட்ட ராமானுஜ தயவுடையவர். எது தயன்னா, இன்று என்ன திருவரங்க தமுதனாரா ஆக்கினார் இல்லையா, அதுக்கு நான் ஏதாவது பிரயத்தனம் பண்ணனா? ஒண்ணும் பண்ணலையே, எந்த பிரயத்தனம் பண்ணல. ஆனா என்ன திருவரங்கத்தனம் ஆக்கினாருன்னா அதான் தய. அப்படி இருக்கச்சே அது ராமானுஜர். புண்ணியதம் வாக்கில் பிரியா ராமானுஜா நின் அருளில் வண்ணம் நோக்க. அதுதான் ராமானுஜர் அருள். அந்த அருள் எப்படிப்பட்டதுன்னா, ஆராய்ந்து பார்த்தா ஒண்ணுமே தெரியலையே. எப்படிப்பட்ட அருள் சுவாமி, எப்படிப்பட்ட கிருப சுவாமி தெரியலையே. ஏன்னா உன் அருள் நிச்சயமா ஒரே மாதிரி தான். நல்லா பாருங்க, உன்னுடைய அருள் ராமானுஜா, உன்னுடைய அருள் நிச்சயமாக ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நான் நினைச்சேன். ஆனா உன்னுடைய அருளும் பார்த்தசாரதி அருளை போலதான் இருக்குன்னு இப்பதான் தோன்றதுன்னு. இதெல்லாம் பெரிய வெடி வெடிக்கிற மாதிரி வைக்கிறார். உன்னுடைய அருளும் ராமானுஜா, உன்னுடைய அருளும் பார்த்தசாரதி அருளை போலதான் இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு தோன்றதுன்னு. அப்படின்னா பார்த்தசாரதி அருள் சுமார்னு அர்த்தம், ராமானுஜர் அருள் உயர்ந்தது அர்த்தம். உயர்ந்ததாக இருக்கக்கூடிய ராமானுஜர் அருளை கொண்டு போய் பார்த்தசாரி அருளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஓ அப்பன்னா பார்த்தசாரிக்கு என்ன அருளோ அந்த இடத்துல ராமானுஜர் போல் இருக்கு அப்படின்னு வந்துருது. அப்ப தாழ்ச்சியா வந்துருது அப்படின்னு நடக்குது. அவன் அருள் தான் கீழையும் தள்ளும் மேலேயும் தள்ளும். பார்த்தசாரி அருள் எப்படி இருக்கும்? என்ன சம்சாரத்துல வைப்பதற்கும் பார்த்தசாரி அருள் தான். என்னை கொண்டு போய் ஸ்ரீவைகுள்ள கொண்டு போய் சேர்க்கறதும் அதே அருள் தான். அப்ப சம்சாரம் நான் இருக்கிறதுக்கு காரணம் யாரு? பகவான் தான். அதே போல அங்க சம்சாரம் ஸ்ரீவைகுண்டம் ரெண்டுத்துக்கும் காரணம் யாரு? பகவான் தான். அப்படின்னு இருக்கு இல்லையா? அது மாதிரி இருக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா? அது மாதிரி அதுதான் காரணம். அதேதான் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். அப்ப உங்களுடைய பாசார் உண்டா வேணும். அந்த அருள் தான் கீழையும் தொல்லும் மேலையும் தூக்கம் என்று பிரமித்து இருந்தோம். ஆனால் இன்று உன் அருளை பார்த்து என்ன பண்ணிடான்? நேற்றுக்கு கீழே தண்ணிட்டீர், இன்னைக்கு மேல தூக்கியேர், சரி வாஸ்தவம் தான். ஏன்னா பகவானுக்கு தான் ரெண்டு நாக்கு. ஏன் ரெண்டு நாக்குன்னா? ஏன்னா ஆதிசேஷன் ரெண்டு நாக்கு, பாம்புக்கு ரெண்டு நாக்கு. அதனால படுத்துட்டு இருக்காரணும், அதனுடைய சம்பந்தம் இருக்கணும்.
அந்த சம்பந்தம் இருக்கிறபடியால ரெண்டு நாக்குனா நான் ரெட்டை பேச்சு பேசுவான்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு அப்படின்னு ரெண்டு ரெண்டு நாக்கு. அந்த மாதிரி பகவானுக்கு ரெண்டு நாட்டுக்கு. அதனாலதான் ரெண்டு பேச்சு பேசுவார். என்ன பேசுவார்? திடீர்னு ரட்சிப்பார், திடீர்னு ரட்சிக்காம போயிடுவார். என்னனால பண்றார், இதனால பண்றார், ஒண்ணுமே தெரியாது. அந்த மாதிரி இருக்கா இல்லையா? அதே போல உனக்கும் ரெண்டு நாக்கா, தேவரேருக்கு ரெண்டு நாக்கா. பகவானுக்கு ஆதிசேஷனுடைய படுக்கையில படுத்தபடியால ஆதிசேஷனுடைய சம்பந்தம் இருக்கிறபடியா ரெண்டு நாக்கு வந்து அந்த மாதிரி பேசாத போகணும். நீர் ஆதிசேஷனே ஆயிடுத்து, அதனால உமக்கும் ரெண்டு நாக்கா. ஏன்னா நேற்றுக்கு என்ன எங்கேயோ தெரிவிட்டே இருக்கு, இன்னைக்கு தூக்கிட்டே இருக்கு. அப்ப ரெட்ட நாக்கு பகவானுக்கு மட்டும்தான் நினைச்சேன், அவருக்கும் உனக்கும் உண்டானா? அப்ப ரெண்டு நாக்கு உனக்கும் ஏற்பட்டது போலும். என்னாச்சு தெரியலையே. உரையாய் இந்த நுண்பொருளே, இந்த நுண்பொருளை உரையாய், இந்த நுண்பொருளை சொன்னோம். அப்பனா அன்னைக்கு ஏன் என்னை விட்டுட, இன்னைக்கே என்னை ரட்சித்தாய். ரட்சித்தார சொல்லி விட்டுட்டு ஏன் விட்டே ஏன் ரட்சித்தேன்னு கேட்டேன்னா என்னமா சுவாமி நான் கேட்கணும். கேட்டுக்கா இல்லையா? இனி உரையா இந்த சூட்சமான அர்த்தம், நீ சுலபமான அர்த்தத்தை இனிமே நீ எனக்கு சொல்லாமே என்று பிரார்த்திக்கிறார் திருவரங்கத்தில். இந்த பாட்டு பூர்த்தி அதுதான். மறுபடியும் செவிக்கிறவங்க ஆக்கி அடிமை நிலைப்பித்தன என்னை. அப்பனா என்னை கொண்டு உனக்கு திருவிழை சேர்த்தினேன், அவமே போக்கி புறத்திட்டது என்பு என் பொருளா. இதுக்கு முன்னாடி சேர்க்கையில எங்க மொழியில் தனிட்டியணும். யார கேட்கிறாரு? புண்ணியர்தம் வாக்கில் பிரியார் ராமானுஜா. ராமானு உனதான் கேட்கிறேன். அப்ப உன்னை எப்படி கொண்டாடுறா? உரத்தாழ்வார் முதனாரெல்லாம் உன்னை கொண்டாடணும். அப்ப புண்ணியர்தம் வாக்கில் பிரியார் ராமானுஜா, நின் அருளில் வந்தம் நோக்கில் தெரிவறிதால். ஏன்னா உன்னுடைய அருள் எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சிக்கவே முடியலையே. ஏன்னா பார்சாதின் அருள் போலவா இல்ல ராமானுஜர் அருள் போலவனா? ராமானுஜர் அருள் போலன்னா அன்னைக்கு நீ என்னை கைவிட்டுக்க மாட்டேன், இன்னைக்கு எடுத்துட்டு இருப்பேன். ஆனா பார்சாதி அருள் நான் என்ன பண்ணோம்? கைவிடும், தூக்கும், என்ன வேணா பண்ணும். அந்த மாதிரி பண்ணிருக்கணும். இதனால எனக்கு உன்னுடைய கிருபையை பத்தி என்னால் புரிஞ்சிக்க முடியலையே. நோக்கில் தெரிவறிதால், எனக்கு தெரியலையே. உரையாய் இந்த நுண்பொருளே. அப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு நீ எனக்கு சொல்லு, எனக்கு சொல்லு. சொல்லக்கூடிய பிரார்த்திக்கக்கூடிய பாசம் ஆசிரியமாகும். மனவாளவனுடைய அவதாரிக்கு வாசிக்கிறேன். முதல்ல இந்த பாசுரத்துடைய அர்த்தம் புரிஞ்சுட்டு வச்சுக்கேன், இனிமே கிடைக்குன்னு போயிடும். மனவாள அவதாரிகை 38ஆம் பாட்டு. இப்படி ஸ்ரீ வைஷ்ணவர் சேர்க்கும் போது அத்வேஷாதிகள் வேண்டுகையாலே தத் பிரவர்த்தனான ஈஸ்வரனிலே இப்பேற்றுக்கடி என்று நினைத்து சாட்சாத் நாராயணோ தேவகா இத்தியாதிப்படியே எம்பெருமானார் தம்மை ஈஸ்வரனாக பிரதிபத்தி பண்ணி இன்றென்னை பொருளாட்சி என்கிற பாட்டிலே ஆழ்வார் அருளி செய்தா போலே இவரும் அருளி செய்கிறார். இது முதல் அர்த்தம். அன்றைக்கே இவர்களை முன்னிட்டு தம்மை அங்கீகரித்தருளினார் எம்பெருமானார். ஆகையாலே இவர் திருமுகத்தை பார்த்து இத்தனை நாள் இவ்வுருளினதான் வர்த்திக்க செய்தே என்னை அங்கீகரியாத இருக்கைக்கு இப்போதும் அங்கீகரிக்கைக்கும் கேட்டு என்னவென்று கேட்கிறார் ஆகுமான். ஆச்சரியமான பாசுரம் பிரபாசனம். அதாவது மணவாளம் அவதாரிக்கை ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதம் இருக்கிற மணவாளம் அவனுக்கு. அதாவது இத்தனை பாசுரத்துல ராமானுஜர் வைபவம் எப்படியோ பார்த்துருக்கோம். இந்த இடத்துல பாருங்க, இத்தனை பாசுரம் இடத்துல 38ஆம் பாட்டு. அப்ப இத்தனை பாசுரத்துல ராமானுஜர் வைபவம் எப்படியோ பார்த்துருக்கோம். ஆனா இந்த பாசுரத்துல ராமானுஜர் இப்படித்தானா சுவாமி? அதான் பேசலாமா முதல்ல? ராமானுஜர் இப்படித்தானா என்கிற சந்தேகம் நம்ம மனசுல எழும். இந்த பாட்டு அப்படித்தானே இருக்கு. திருவரங்கர் அப்படித்தானே கேட்கிறாரு. என்ன சுவாமி அன்னைக்கு என்ன ரட்சிக்கல, இன்னைக்கு ரட்சித்த, ஏன் என்ன காரணம்? ஏதாவது சொன்னீங்கன்னா ஆகணும், என்ன சொல்லு. அப்ப அதை கேட்கும் போது என்ன தோணுனா, ஆமா சுவாமி திருவரங்கர் சரியாதான் கேட்கிறாரு, அது பதில் சொல்லணும்னு சொல்லலையே. ஆனா இப்ப என்ன எடுத்து இப்ப நமக்கே சந்தேகம் வரும். ஒரு ராமானுஜன் அந்த சந்தேகம் எழ வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா ராமானுஜர் அப்படிப்பட்டவர் கிடையாது. வைஷமிய நைகுண்யம் கிடையாது. அப்பனா விஷம புத்தி கிடையாது. நிர்குணதா தயை இல்லாதவர், கருணை இல்லாதவர் கிடையாது. முதல்ல இது முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அவர் கேட்டது சமாதானம் சொல்லி ஆகணும், அது வேற விஷயம். அவருக்கு அந்த மாதிரி கிடையாது, முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட கிடையாது. அப்ப இந்த பாசனம் எதுக்காக பறந்தது? இந்த பாசம் பறந்ததுக்கு என்ன காரணம் சொல்லணும்? எதுக்காக சுவாமி? அவருக்கு ஏதோ மனசுல பட்டிருக்குமோ. ஏன்னா இத்தனை பாசனம் பாடியிருக்கார், ராமானுஜர் வைபவத்தையே சொல்லியிருக்கார்.
ஆனா இதுல ராமானுஜருக்கு ஏதோ குற்றம் இருக்கிறாமான்னு சொல்லியிருக்கோம். குற்றம் இல்ல. ஆனா குற்றம் இருக்கிறா போல அன்னைக்கு என்ன ரட்சிக்காம விட்டீங்க, இன்னைக்கு ரட்சிக்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அப்படின்னா அப்ப இதுக்காக இந்த பாத்திரம் வந்தது. மேற்கொண்டு விவரிக்கும் மனவாள மாமலை ஆச்சரியமா தெரிவிக்கிறார். தெரிவிக்கிறேன்னா முதல்ல இந்த சந்தேகம் வந்தாலும் அந்த சந்தேகத்தை எழுதுவார். என்னைக்குமே நம்ம சம்பிரதாயத்துல ஏதோ சந்தேகம் இருந்து வச்சுக்கேன், அந்த சந்தேகத்தோடு இருந்தோம்னா மேற்கொண்டு காலட்சேபம் கேட்க அந்த சந்தேகத்தை கொண்டு வந்து அதுல புகுத்துவோம். புகுத்தி உடனே அது என்னன்னா ஒண்ணுத்துக்கு ஒரு முரண்பட்டு இருக்கும். அக்கறை இவர் சம்பிரதாயமே சரி கிடையாது இருக்கு அப்படின்னு சொல்லும். அதனாலதான் எந்த விஷயத்தையும் பூர்ணமா கேட்கணும். பாதி கேட்டுட்டு போயாடுன்னா சம்பிரதாயம் தப்பா ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அதே போல என்னன்னா மணவாள மாமனிகள் இந்த திருவரங்கத்துல கேட்கிற கேள்வியை பார்த்தா இவெல்லாம் சந்தேகப்படுவா போல் இருக்கு, முளையிலேயே கிள்ளிடணும் அப்படின்னு கிள்ளிய சந்தேகத்தை கிட்டார். இந்த பாசனத்தை பாடச் செய்து நல்ல பாருங்க, இதெல்லாம் பாருங்க அசைவ தெரிவிக்கிறார். ஏன் இந்த மாதிரி பாடினார்? இந்த மாதிரினா இப்ப ஆண்டாள் தன்னை ஒரு இடைச்சியா பாவிச்சிருக்காளே நல்லா கேட்டுப்போ. தன்னை ஒரு இடைச்சியா பாவிச்சிருக்காளையா? ஆண்டாள் இடைச்சியா பிராமண பெண்ணா? ஆண்டாள் தன்னை இடைச்சியா நான் பாவித்துக் கொண்டு பாடினாள் இல்லையா? பாடினாள். ஆண்டாள் இடைச்சியான பாவமா அவள் உண்மையானது அல்லது பிராமண பெண்ணா? பிராமண பெண் தான். ஆனா இடைச்சி பாவத்துல பாடியிருக்கார். அதே போல 5ஆம் பத்துல திருவாய்மொழியில சுவாமி நம்மாழ்வார் கடல் ஞானம் செய்தேனும் யானை என்ன யானை செய்தேன் யானை சொன்னேன் ஆழ்வார் சொல்றாரு. ஒருவேளை இவர் தான் ஜெகத்தை சிருஷ்டித்தார. சில பேர் தான் சொல்ல, நானே பிரம்மம், என் தோல்ல பாருங்க பிரம்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு, இந்த தோல்ல பாருங்க சிவன் உட்கார்ந்துட்டு இருக்காரு, உச்சியில பாருங்க யாரோ உட்கார்ந்துட்டு இருக்காரு, என்னென்னமோ பேசுவா சில பேர்லாம். இது நல்லா உபரை ஏமாத்துறதுக்காக அவரை பேசிட்டு இருக்கா இல்லையா? அதே போல இப்ப ஆழ்வார் நானும் யானை யானை நான் தான் சிருஷ்டித்தேன், ஜெகத்தை நான் தான் சிருஷ்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானோ. ஒரு சமயம் சந்தேகம் வரும், ஒருவேளை ஆழ்வார் தான் ஜெகத் சிருஷ்டித்து பரவ ஒருத்தரும் கேள்வி கேட்கறதுக்கு ஏன்னா இதெல்லாம் கேட்டு இருக்கா இல்லையா? இப்ப ஆண்டாள் 29 பாசுரமும் 30 பாசுரம் திருப்பாவை 29 பாசுரம் கோபிகா பாவனையில தான் பாடியிருக்க. அப்ப அந்த கோபிகா பாவனை பாடியிருக்காங்க, இடைச்சி பாவனை பாடியிருக்காரு இல்லையா? ஒருவேளை ஆண்டாள் நிஜமாவே இடைச்சியோ? ஏன்னா அவ என்ன சொல்ற பாருங்க, நெய்யும் நோம் பாலும் நோம் இந்த சப்தங்கள்லாம் இடையர்கள் தான் சொல்லுவோம். இடையர்கள் தான் சப்தம் சொல்லுவா. அது மட்டும் இல்ல, இடையர்கள் தான் என்ன பண்ணுவா தெரியுமா? எருமை சிறு வீடு மெய்வான் பறந்தவன் இந்த சப்தமா அவ தான் சொல்லுவா. கீழ்வானம் வெள்ளண்டி எருமை சிறு வீடு மெய்வான் பறந்தனகான் நிற்குள்ள பிள்ளைகள்னா எருமை சிறு வீடு மெய்யறதுன்னு இவாளுக்கு பிராமணாளுக்கு தெரியுமா? தெரியாது. அது இடையர்களுக்கு தான் தெரியும். அப்ப இடையர்கள் தெரிஞ்ச விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை இடைச்சி பெண்ணே ஆண்டாளன்னா நல்லா பாருங்க, இந்த ஆண்டாளுக்கு இடைச்சி இருப்பாருன்னா இப்ப நம்ம யாராவது கேட்கிறோமா? ஆண்டாள் இடைச்சி பாவத்தில் இருக்காரு நமக்கு யாரும் கேட்கறதே கிடையாது. அது என்னமா சுவாமி, ஆண்டாள் பிராமண பெண், பெரியாழ்வாருடைய குமாரத்தி, 5 கொடுக்குறி சந்ததிய ஆழ்வார்கள் தம்சையில விஞ்சி நிற்கும் தன்மையரான அப்படின்னு சொல்றமானோ. அதே போல இப்ப இந்த கடல் ஞானம் செய்தேனும் யானை என்ன பாசனம் பார்த்தோம்னு சுவாமி நம்மாழ்வார் அனுகிரகித்தது. அந்த பாசனத்துல ஒருவேளை நம்மாழ்வார் தன்னை பகவான் பகவான் சொல்லிக் கொண்டு நானே 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 சொல்லிட்டு அவரே பகவான் அப்படின்னு சந்தேகம் வரும்னா வரவே வராது. ஏன் வராதுன்னா சுவாமி அவருடைய பாவத்துல பாடிட்டு வராதுன்னோ. ஆனா இந்த பாசனத்தை சேவிச்ச பிறகு ராமானுஜருக்கு 2 நிலை உண்டான்னு கேள்வியை கேட்காதுன்றார். எப்படி உங்களுக்கு ஆண்டாள் கோபிகா பாவம் தானா பிராமண பெண் இல்லையான்னு கேள்வி கேட்க மாட்டாருன்னு, ஆழ்வார் நான் தான் சிருஷ்டித்தேன் இவர் தான் பரபிரம்மன்னு பிரபமன்னு சந்தேகப்பட்டு கேள்வி கேட்க மாட்டாருன்னு, அதே போல இந்த இடத்துல பிராமணது 2 நிலை இருக்கணுமோ, வைஷமிய நைகிரண்யம் அதாவது கருணை இல்லாத தன்மை, விஷமுக்தி இந்த மாதிரி இருக்கோ அப்படின்னு நீங்க கேள்வி கேட்காதீங்க. நான் யாரு மனபாரமாக தெரிவிக்கிறார். அப்ப முளையிலேயே கிள்ளிறார். அந்த மாதிரி கிடையாது கேள்வி. ஏன்னா ராமானுஜர் நிறுத்தி பாடின பாட்டு அன்று எக்ஸலண்டா எடுத்துக்க. இதுக்கு பதில் இப்பயே சொல்லிடுறேன். அப்ப இந்த மாதிரி திருவனந்தபுரம் இதுக்கு நான் பேசுறேன்னா ராமானுஜரா நினைச்சிருந்து இந்த பாட்டு பாடல. இந்த பாட்டு ராமானுஜரை
ராமானுஜரை நினைச்சுட்டு பாடின பாட்டு இது இல்லை. நல்லா பார்த்துக்கணும். அதான் இந்த பாட்டு 108 பாட்டுக்குள்ளேயே இந்த பாட்டு ஒரு தனி தட்டு. ஏனைய 107 பாட்டும் ஒரு தனி, இந்த பாட்டு தனி. இந்த பாட்டுனா 38ஆம் பாசுரம். இந்த பாசுரம் தனி. என்ன சுவாமின்னா என்ன இந்த பாசுரம்? ஏன்னா ஏனைய 108 பாட்டும் ராமானுஜரை ராமானுஜராக நினைத்து பாடினது. ஆனா இந்த பாசுரம் என்ன சுவாமி, ராமானுஜர் நினைக்கிறியானா ராமானுஜரை பகவானாக நினைத்து பாடின பாட்டு இது. ராமானுஜர் என்ன, இவர்தான் பகவான் அப்படின்னு நினைச்சிட்டு பாடினது. அப்ப அவனாக ஏன்னா இந்த பாட்டு பகவானான நிலையில பாடுறது. அப்படின்னா ராமானுஜரை வச்சு ராமானுஜரை பாடல, ராமானுஜரை ஈஸ்வரனாக நினைத்து பாடினது. அந்த பாட்டின பாடுபடியாலே அப்ப ஈஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய பிரபாவம் தானே இவருக்கு சொல்லி ஆகணும். பகவானுக்கு இருக்க பிரபாவம் தானே. அப்ப இவருக்குன்னு ஒரு தனி பிரயோஜனம் சொல்ல முடியாதுல்ல. அதனால் இந்த சந்தேகத்தை அழகா காட்டுறார் சுவாமி மணவாள. அதாவது 37 பாசுரத்தில் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சேர்க்கும் போது அப்படின்னு 37 பாசுரங்கள், இது 38ஆம் பாசுரம் சேர்க்கும் போது, அதாவது படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்தி வெல்லம் குடிகொண்ட கோயில் ராமானுஜம் குலங்கூரம் அன்பர் கடிகொண்ட மாமலத்தால் கலந்துள்ளம் கனியும் நல்லோர் அடிகொண்டு கொண்டு வந்து என்னையும் ஆளவர் காக்கினரே சொன்னார். என்ற நல்லோர்கள் யாரு? அந்த நல்லோர்கள் தான் ஆளவந்தார் காக்கினார். அதாவது நல்லோர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்னை கண்டார்கள், கண்டு உகந்தார்கள், உகந்து கொண்டார்கள், ராமானுஜர் திருமணிகளுக்கு கொண்டு போய் ஆக்கினார்கள். நான் பண்ணியது ஒன்றும் இல்லைன்னு சொன்னாரும் இதுக்கு முன்பாட்டு. அதனால்தான் முன்பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் சங்கத்தில் தொடர்பு. அந்த தொடர்பு தெரிஞ்சதான் இந்த பாட்டு ஏன் வந்து தெரியும். அப்ப இதுக்கு முன்னாடி பாட்டு என்ன, இன்னும் ராமாயண சம்பந்தம் சுவாமி ராமானுஜர் கொண்டு, அந்த ராமானுஜருடைய சம்பந்தம் ராமானுஜர் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே நம்மாழ்வார் முதலாளர்கள் கொண்டு, அதுல நல்லோர்கள் சொல்லி கூறத்தாழ்வா இருந்தா அந்த கூறத்தாழ் நல்லோர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ன கண்டார்கள், உகந்து கொண்டார்கள், ராமானுஜ திருடிக்கு ஆக்கினார்கள். நாம் பண்ணினது ஒண்ணும் இல்லைன்னு சொன்னார் இல்லையா. நான் பண்ணது ஒண்ணுமே பண்ணலையே, அபாலாஷன் பண்ணா அபாலா ராமாயண திருவிழா கொண்டு போய் சேர்த்தா சொல்றார். இப்ப மேற்கொண்டு கேள்வி, அப்படியே சேர்க்கணும்னாலும் அத்வேஷாதிகள் வேணும் என்று கேள்விப்பட்டோமே. கொஞ்சம் விஷயம் தெரியும், நிதானமா சொல்றேன். கொஞ்சம் இந்த இடத்துல ஒண்ணும் கட்டம் இல்லை. இப்ப யாரோ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ வந்திருக்கா, ஸ்ரீ வைஷ்ணவ வாசல்ல யாரோ போயிட்டு இருக்கா, அவனை திருத்தி பகவான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சேர்த்துடலாம், பகவான் சேர்க்கலான்னு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பிரயத்தனம் பண்றார். பிரயத்தனம் பண்றச்சு அவர் என்ன பண்ணார், நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டு தர வச்சுக்க. அதுதான் அத்வேஷம். அப்ப அந்த அத்வேஷம் என்னன்னு அர்த்தம்னா, இவர் இசையணும் வேணும் வர்றதுக்கு. இந்த யாத்திரையே போனோம்னா அதெல்லாம் நீங்க எல்லாம் கோயிலா போயிட்டு பேர், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, நான் அதெல்லாம் சைட் சீயிங் போகணும் அப்படின்றான் இல்லையா. இப்ப அவளுக்கு பிடிக்கலன்னா அவ வரமாட்டான். அப்ப அந்த அத்வேஷாதிகள் வேணும்னு கேள்விப்பட்டுவேன் அப்படின்னா வெள்ளையோகாச்சார் சாய்த்திருக்கார். பகவத் சம்பத்துக்கு சுரூப ஞானமும் அப்பிரதிசேஷமும் வேறுண்டார். அப்படின்னா அப்பிரதிசேஷம் விளக்காமல் கூப்பிடச்ச நான் வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஆனா விருப்பம் இருக்குன்ற அவசியம் இல்லை. அத்வேஷம். அப்ப சுரூப ஞானம் இருந்தால் போறதான சுவாமி சாதிக்கிறார். சுரூப ஞானம் வேணும், அவ கூப்பிடுறாளே சரி போலாமே, எனக்கு ஒன்னும் அதுல விருப்பம் இல்லை, இருந்தாலும் கூப்பிட்டதுக்காக போறோம் அப்படின்னாலும் போலாம். அதுவாது இருக்கணுமோனோ, நீ கூப்பிடுற நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா அது பிரயோஜனம் இல்லை, அந்த இருக்கணுமோனோ. அப்ப ஆத்ம ஞானமும் அப்பிரதிச்சேதமும் வேணும் இல்லையா, அதான் சுரூப ஞானம். சுரூப ஞானமும் அப்பிரதிச்சேதம் வேணும்னா இல்லையா. அப்பிரதிதேசம்னா விளக்காமை, அத்வேஷம். சுரூப ஞானம் இருந்தால் போதும் என்றுதானே அங்க சொல்லி சுவாமி சாய்த்தார். இப்ப அத்வேஷம் உம்மிடத்தில் இருந்ததா என்றது கேள்வி. இது முதல் கேள்வி. அப்படின்னா அத்வேஷம் என்ன, யாரோ வந்து கூப்பிட்டுருக்கார் போன பாட்டுல, அந்த இப்படி போயிட்டு இருந்தா இல்லையா, போயிட்டு அந்த ஸ்ரீ வைஷ்ணவம் போட்டிருந்து வாரம் இவரும் ராமானுஜ திருவிழி சம்பந்தி ஆவதற்கு யோகத்தை படித்தவர் தான் இவர் ஐஷன் பாடான்னா அவரை ஐஷன் பாடா. அப்ப உங்கள்கிட்ட அத்வேஷம் இருந்ததா, அத்வேஷத்தான் இருந்ததா, உம்மிடத்துல அத்வேஷம் இருந்ததா என்பது கேள்வி. இது முதல் கேள்வி.
அதாவது அத்வேஷம்னா நம்மிடத்தில் வேணும் என்று சொல்லியாகிவிட்டது இது. அந்த அத்வேஷத்தைத்தான் பகவான் மூல சுக்குர்த்து அப்படின்னு கொடுக்குறான். இது இந்த மூல சுக்குர்த்துன்னா யாதிருச்சிகமாக, ஆனுசங்கிகமாக, பிராசங்கிகமாக என் ஊரை சொன்னாய், என் பெயரை சொன்னாய், அடியார் ஒதுங்க நிழல் கொடுத்தாய், என் விடாய் தீர்த்தாய் என்று எதையோ பண்ணிக்கொண்டு ஒன்று பத்தாக்கி கொண்டு நடாத்தி கொடுத்தாய் போலும் தெரிவிக்கிறார். நடாத்தி கொடுத்தாய்னா இதான் பிரவர்த்தகனான ஈஸ்வரன் என்று எழுதுகிறார். பிரவர்த்தகனான ஈஸ்வரன் தான் தமிழ நடாத்தி கொடுத்தாயினர். இப்ப புரியத்துக்காக சொல்றேன். ஒருத்தர் நாஸ்திகனா இருக்கார், நாஸ்திகனா இருக்கார். அவர் பகவான் ஒத்துக்கல. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கார் ஒத்துக்கல. இப்ப அவருக்கு என்னமா சுவாமி இவர் பகவானுக்கு அனுகிரகம் பண்ண முடியும்? இப்ப அவருக்கு வெறுமை அனுகிரகம் பண்ணியாச்சுன்னா அப்ப எல்லாருக்கும் பண்ணி ஆகணும். அப்ப என்னமா அவருக்கு அனுகிரகம் பண்ண முடியும்னா அவருக்கு பிராசங்கிகமாக, ஆனுஷங்கிகமாக, எதிர்ச்சையாக அப்படின்றார். எதிர்ச்சையானா அவருக்கே தெரியாம சில நன்மை பண்ணுவார். அந்த நன்மையை வைத்துக் கொண்டு பகவான் அவருக்கு அனுகிரகம் பண்றார். ஏதோ ஒரு நன்மை அவருக்கு தெரியாது. தீமை என்று பெயரிடலாவது ஒரு நன்மை. புரியத்துக்காக சொல்றேன். ஒரு நாஸ்திகன், அவர் பகவான் விருப்பம் இல்லை, கடவுள் கிடையாது, கடவுள் நம்புற முட்டாள் அப்படின்னு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பேசிட்டே இருக்கார். அவன் என்ன பண்ணா, தனக்கு ஷீட் ஆடணும், நல்லா சீட்டு கட்ட ஆடணும். அதனால ஆத்து வாசல ஒரு தென்னை கட்டி வச்சிருந்தான். அவன் என்னமோ திவ்ய தேசத்துல இருந்துட்டான். அந்த கதை விட வாங்கி வச்சுட்டான். அது திவ்ய தேசமா இருந்துட்டு இது. ஆனா பெருமாள்லாம் சேவிக்க போக மாட்டான். எந்த சீவைஷ்டம் வந்தாலும் என்ன சேவிக்க மாட்டது மட்டும் இல்ல, அவ பார்த்தாலே உள்ள போயிடுவான். வந்துட்டா இவ நாமம் போட்டு அப்படின்னு நேரம் உள்ள போயிடுவான். இதுவும் வரமாட்டான். அப்பனா தேசி இவன் என்ன பண்ணா, தின்ன கட்டினான். எதுக்கு கட்டினா, இவனுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கா ஷீட் ஆடுறதுக்கு. ஷீட் ஆடுறதுக்கு தின்ன கட்டினான். தின்ன கட்டி மத்தியானம் காத்தால சாயங்காலம் வரைக்கும் நல்லா சீட் ஆடிட்டு என்னென்ன பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணிட்டு நேரம் ஆத்துக்குள்ள போயிட்டான். ஆத்துக்குள்ள போய் தூங்கிட்டான். தூங்கினோடனே ராத்திரி அன்னைக்கு அந்த 4 நாள் உற்சவங்கள் நடக்கிறது அந்த திவ்யதேசத்துல. அந்த உற்சவங்கள் நடக்கிறபடியாலே ஸ்ரீவைஷ்ணவம் எல்லாம் யாத்திரையா வந்துருக்கிறான். வந்த உடனே என்ன பண்றா, எங்க படுக்கிறது, ராத்திரி ஆயிடுச்சு, காத்தால எழுதி அங்க போய் தீர்த்தமாட்டு நம்ம பெருமாள் சேவிக்க போறேன், படுக்கிறதுக்கு இடம் இல்லையேன்னு பார்த்துட்டு இருந்தா. பார்த்துட்டு இருக்கச்சு இந்த திண்ணை இருக்குது. இந்த திண்ணை காலியா தான் இருக்கு. அந்த திண்ணை கட்டந்தே ஷீட் ஆடுறதுக்காக காலியா இருந்தது. உடனே ஸ்ரீவைஷ்ணவா பார்த்தா, இங்க படுத்துக்கலாமே, திண்ணை காலியா இருக்கேன்னு படுத்துட்டான். படுத்துன்றது அவன் எழுந்து காத்தால எழுந்து கிளம்பி போய் அவன் நிட்டான முடிச்சுட்டு மேற்கொண்டு பெருமாள் சேவிச்சா. இந்த பெருமாள் என்ன பண்ணார்னா, எங்கள் அடியார்கள் படுப்பதற்கு நீ இடம் கொடுத்தாயின்னு ஒரு நல்லதை எழுதுற. யார் மேல? அந்த நாஸ்திகன் மேல. இதுதானே பிராசங்கிகம், ஆனுசங்கிகம், எதிர்ச்சையா தான் ஸ்ரீமத்மூர்த்தி அடிக்கிறார். என்னுடைய அடியாருக்கு ஒதுங்க நிழல் கொடுத்தாய். அவன் கொடுக்கவே இல்லை. அவன் அந்த அபிப்பிராயம் கொடுத்தானா, ஒருவேளை படுக்கிறான் தண்ணியை விட்டுட்டுனாலும் போயிடுவான். இது உள்ள இருக்கிறவனுக்கு தெரியாது. அவன் கட்டினது ஷீட் ஆடுறதுக்காக. ஆனா அங்க பாகவதால் ஸ்ரீவைஷ்ணவம் என் அடியார்கள் எங்க ஒதுவு கொடுத்தாருன்னா உடனே அவர் மேல என்ன பண்ணாரு, ஒரு புண்ணியம்னு ஒரு பிளஸ் பாயிண்ட் போட்டுட்டார். அதன் மூலமா அவர் தள்ள ஒண்ணு போடுறாரு. தள்ள போனா அதன் மூலம் தான் இந்த சம்பந்தம் கிடைக்கிறது. இப்ப என்ன கேட்கறேன்னா, அந்த மாதிரியான சம்பந்தம் உனக்கு இருக்கா? திருவரங்கத்தை பார்த்து கேட்கிறேன். அதான் கேட்கிறேன் பாருங்க. பிராசங்கிக்குமா என் ஊரை சென்றான், அத்வேஷம் உம்மிடத்தில் இருந்ததா? அத்வேஷம் என்ன, நீ மாட்டேன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு பண்ணிருக்க வேணும். அப்ப அந்த மாதிரி பண்றதான் மூல சுக்குருத்துன்னு பேரு. என் ஊரை சொன்னாய், என் பெயரை சொன்னாய், அடியார்கள் ஒதுங்க நிழல் கொடுத்த பெயரை சொன்ன, அதுதான் பேரு, பகவான் பேரையே வச்சுக்கணும். பகவான் இந்த இடத்துல ஆழ்வார் திருநெல்வேலி சிறு வயசுல போயிருந்தேன். அப்படி சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 55-60 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப போயிருக்கச்சு அங்க ஒரு அம்மா கூப்பிடுறான், சுவையின் திருவின் மணாலாய்ந்தவான்னு கூப்பிடுறான். சுவையின் திருவின் மணாலான்னு கூப்பிடுறான். அது என்ன சுவாமி இந்த மாதிரி பேர் இருக்கான்னா, ஆழ்வாருடைய திருவாக்கு சப்தம் முதல் 10 9ஆம் திருவாய்மொழி. அதுல முதல் பாத்திரத்தை தெரிவிக்கிறார். இவையும் அவையும் உவையும், இவரும் அவரும் உவரும், எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கையும் காக்கும், அவையில் தனிமுதல் எம்மான் கண்ணபிரான் என்னமதம், சுவையின் திருவின் மணாலன் என்னுடைய சூழலான் என்ன. இந்த அருவரிலான ஒவ்வொரு கிட்டக்க பெருமாள் வரலாம் ஆழ்வார் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். இன்னைக்கு இந்த பாசுரத்தின்படிதான் அங்க ஆழ்வார் திருவடி தொழுது இல்லையா, அங்க திருவடி சேவைன்னு சொல்லிக்க மாட்டான். திருவடி சேவைன்னு சொல்லுவா இல்லையா, அது இந்த பாசுரத்தின் நடக்க இருக்கும்.
அங்க சுவையும் திருவின் மலான்னா அங்க வந்து ஆத்துக்கு ஓரத்துல உட்காந்துட்டு இருக்கா, ஒரு அம்மாவை கூப்பிடுறா, பார்த்தா ரொம்ப பட்டிக்காடு மாதிரி இருக்கா, அவ கூப்பிடுறா சுவையும் திருப்பின் மலானா. எத்தனை ஆனந்தம் பகவானுக்கு தெரியுமா? ஓ, என்னுடைய ஆழ்வாவுடைய திருவாக்கில் வந்த சத்தத்தை இந்த அம்மா சொல்றாருன்னு. அதே போல என்னன்னா, இந்த மாதிரி தென்னையை கட்டினான், கேட்டோடனே என் விழாவை தீர்த்தாய், ஒதுங்க நிழல் கொடுத்தாய், என்னுடைய பக்தர் விழாவை தீர்த்தாய்ன்னு எதையோ பண்ணிட்டு ஒன்று பத்தாத்து கொண்டு நடத்தி போவாய், நடாத்தி போனாய் தெரிவிக்கிறா இல்லையா அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட ஒண்ணுமில்லாத ஒரு அத்வேஷத்தை காட்டணும் என்றாலே, அத்வேஷத்துக்கு மூலம் ஈஸ்வரன். அத்வேஷத்தை என்னிடத்தில் விளைவிக்கிறோம் இல்லையா, ஈஸ்வரன் தானே விளைவிக்க வேணும். ஆக ராமானுஜ சம்பந்தம் பெற்றது ஒரு பேரு. அதை பெறுவதற்காக ஸ்ரீ வைஷ்ணவனான புறத்தாளான் சம்பந்தம் பெற்றது ஒரு பேரு. அந்த புறத்தாள் அத்வேஷத்தை விலக்கி கொடுத்தது ஒரு பேரு. ஆக அத்வேஷம் பெற்றது, ராமானுஜ சம்பந்தம் பெற்றது. அப்ப என்ன அர்த்தம்? புறத்தாளால் சம்பந்தம் பெற்று இதற்கெல்லாம் எது அடி? பகவான் தான். அப்ப பகவான் தான் முதல் அடியா நம்ம வந்து ஆச்சாரியை கொண்டு வந்து காட்டுறான். எப்படி காட்டுறான்? என் பெயரை சொன்னால் ஊரச் சொன்னா அடியார் நெருங்க முதல் கொடுத்தார் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா. இந்த மாதிரி அத்வேஷத்தால உனக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறார். மேற்கொண்ட ஆச்சரியமான விஷயம் மேற்கொண்டு. ஏன்னா இந்த பாசுரமே 108 பாசுரம் ஒரு தனி, இந்த பாசுரம் தனி. ஏன்னா 108 பாசுரத்துல ஆழ்வார் எம்பெருமானோட வைபவத்தை சொல்றார். இந்த பாசுரத்தை எம்பெருமானார் கேள்வி கேட்கிறார். ஆனா என்ன பாவம்? எம்பெருமானாராக இருந்து கொண்டு கேள்வி கேட்கிற. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, எம்பெருமானாரை எம்பெருமானாராக நடிச்சுட்டு கேள்வி கேட்கிறார். அப்ப என்ன, இவர் எம்பெருமானார் சுவாமி ராமானுஜர், சப்தம் கொஞ்சம் அப்படின்னு மிரண்டு போயிடும். ராமானுஜர் எம்பெருமானார், எம்பெருமானாரை எம்பெருமான் என்று நினைத்துக் கொண்டு கேள்வி கேட்கிறார். இதாங்க நிலைதான் மனவாள மாநில அடியிலே கிள்ளிடாருன்னு சொல்லணும்னா, இப்ப ராமானுஜர் நினைக்கல, அவர் பகவானா நினைச்சிட்டார். நினைச்சபடியாலே அந்த பகவானுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் அவங்க கொஞ்சத்துக்கு போட்டுருக்கு அப்படின்னா, இவர் பகவான் இது போல நான் தான் சிருஷ்டித்தேன் கடல் ஞானம் செய்தேனும் யானை என்னும் கடல் ஞானம் ஆவேனும் யானை என்னும் நம்மாழ்வார் சொன்னா பாருங்க. ரக்லாதான் சொல்றான், 1-2 சொல்லணும். அது ஆண்டாளுடைய பாவம் என்ன ஆயிட்டு, இடைச்சி பாவம் வந்துருத்தணும். அதே போல இந்த பாவத்துக்கு, இந்த பாவத்தால ஆச்சரியமான சம்பிரதாய விஷயம் சொல்லப்படுறார். என்னன்றது நாளை காலத்துல இதே காலக்ஷேபம் வந்து பார்த்துக்கணும். சாயங்காலம் கண்ணீரின் சிறுத்தாம காலக்ஷேபம் உண்டு. 5 மணி அவசியம் ஒரு பிரார்த்திக்கிறேன். இப்ப ஏதாவது சந்தேகம் வந்தா அவசியம் கேட்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார்ஜிய திருடீசனும் ஆச்சாரியன் திருடீசனும் பகவதால் திருவடிகளே சரணம். இதோடைய அவதாரிக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏன் இந்த மாதிரி வந்து தொட்டத்துக்கு தான் புரிஞ்சிருக்கும். நிறைய தடவை சொல்லிட்டேன்.